ஹாய் கலர் சொல்லிக்கிட்டே எப்படி இருக்கீங்க அப்புறம் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லவ் ஹேப்பன்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிடிஎஸோட ஓடி 7FF டெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கான்செப்டில் தான் அப்படியே வந்துட்டு செம்ம என்ஜாயபிளாக வந்து பசங்க ஃபுல் எனர்ஜியோட என்ஜாய் பண்ணி வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இப்போ வரைக்குமே தெரியல எங்கள் கேர்ள்ஸ் இருக்குது. அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணி அப்படி மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பர்ஃபார்ம் போயிட்டே இருக்கும். கரெக்டாக நம்ம வந்து ஜேகே வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே வந்து ஸ்டக்குன்னு வந்துட்டு அவரோட போர்ஷனை பாடாமே நின்றாரு. இது வந்து பார்த்தோன்னே பிடிஎஸ் மெம்பர்ஸ் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே வந்துட்டு ஒரு மாதிரி டீ பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் அவரே வந்து பாடுறாரு. ஆனால் வந்து அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் அப்படியே வந்து அந்த ஃபுல் ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த சைடு வந்துட்டு அந்த விஐபி ரோலில் வந்துட்டு அப்படியே கண்ணு போயிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கு. இவராக ஃபுல்லாக பாடிட்டு இருக்காரு. எந்த சைடு போனாலும் அந்த ஐஸ் மட்டும் அந்த சைடு தான் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஸ்வீட்டி நின்றுட்டு இருக்காங்க. ஸ்வீட்டி வந்து மாஸ்க்கு கேப் இதெல்லாம் போல நல்லா ஃப்ரீயாகவே ஃபீஸ்லாம் நல்லா தெரியுது. பிகாஸ் அதுக்காக தானே அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு லீஜுங்க வந்து அமைச்சாரு. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க அதெல்லாமே போடாமல் நார்மலாக தான் நின்றுட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்தோன்னே ஜிகிக்கா அப்படி வந்து கண்ணெல்லாம் வியர்டாகிட்டு ஸ்வீட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு பாட்டு பாடிட்டே இருக்காரு. பட் அவரோட ஐஸ் மட்டும் அங்கே நின்றுட்டே இருக்கு. ஸோ வந்து இது பசங்க யாருக்குமே தெரியல. அவங்களா நல்லா சரி ஓகே ஏதோ டக்குன்னு மறந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பர்ஃபார்ம் வந்து போயிட்டே இருக்கும். சடனாக வந்துட்டு ஜின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு ஒரு சைடு வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து நம்ம வந்து ஷாவா ஆய போல ஜின்னியே பார்த்துட்டு இருக்காங்க. ஜின்னு வந்து என்னென்னா வந்து மேலே நான் வந்து பசங்களோட அவுட்ஃபிட்மே நான் மேலே ஷோ பண்ணுறேன் ஓகேங்களா. அப்படி தான் வந்துட்டு பசங்களுமே வந்துட்டு ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஜின்னு வந்து வேகமாக வந்து ஷர்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. எங்கடா போச்சு ஷர்ட் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. பிகாஸ் நம்ம ஷாவா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. விட்டா வந்து தின்றுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜின்னுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஐயோ என்னோட ஜாக்கெட்டுங்க அப்படின்னு ரொம்ப சொல்லிட்டு வேகமாக தேடிட்டு இருக்காரு. டக்குன்னு அதை எடுத்த உடனே டக்குன்னு வந்து மேலே போட்டு கவர் பண்ணிட்டு ஐயோ என் மானமே போகுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போதான் நல்ல பையனாட்ட அதாவது இவ்வளோ லட்சக்கணக்கான ஆர்மிஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதை அவருக்கு பெருசாக தெரியல. இப்போ ஷா பார்த்தது தான் வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அவர் டக்குன்னு எடுத்துகிட்டு அதை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு இன்னும் வந்து ஷுகா என்னாச்சு ஹயாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஷுகா வந்து பக்கத்தில் போயிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அங்கே பாரு ஷா நின்றுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல ஷாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே அப்படியே வந்துட்டு அந்த விஐபி ரோ இருக்கு இல்லையா அங்கே வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து ஷாக்கு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு நிவி வந்து நின்றுட்டுருக்காங்க. நிவியை பார்த்தோன்னே ஆடா நம்ம அலே அப்படின்னு சொல்லிட்டு அவராக வந்துட்டு கொஞ்சம் வந்து ஷர்ட் வந்து அப்போ தான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவராக நிவியை பார்த்தோன்னே ஷர்ட்டை வந்து போடுவாருன்னு பார்த்தா அவர் அந்த ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜாலியாக வந்து ஷர்ட்டை தூக்கி போட்டு அந்த பனியனோட நின்றுட்டுருக்காரு. அது பார்த்தோன்னே நிவிக்கு என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. பட் வந்து எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ வந்துட்டு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஷுகா வேணும்னே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு எப்படி சொல்கிறது நிவியை வந்து வெறுப்பேற்றுறதுக்காகவே பண்ணிட்டு இருக்காரு. நிவி காடி நீ ஷர்ட்டை போடுமாவனே நீ வெளியே வாடி உனக்கு இருக்குன்ற அளவுக்கு தான் நம்ம வந்து நிவி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜெயகோபா செம்ம பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி டான்ஸு வேற லெவலில் போயிட்டுருக்கு. சடனாக டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நிற்கிறாரு. ஸோ சடனாக வந்துட்டு அவருக்கு ஏதோ ஒரு ஃபிமிலியரான ஒரு எப்படி சொல்கிறது ஃபிமிலியரான ஒரு ஃபேஸு அதை வந்து பார்த்தோன்னே இது நம்ம ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா வந்துட்டு ஸ்ரீ நின்றுட்டுருக்காங்க. ஸ்ரீயா செம்ம டென்ஷன் செம்ம கோவத்தில் நின்றுட்டுருக்காங்க. கையெல்லாம் கட்டிட்டு செம்மையாக மறைச்சிட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து நம்ம ஜெய்கோப் வந்து அந்த மாதிரி காஸ்ட்யூம் தான் போட்டிருப்பாரு. மேலே வந்து நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காரு. அதை வந்து பார்த்தோன்னே ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே ஜிப் லாக் பண்ணிவிட்டு போச்சு இன்னைக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து நின்றுட்டு இருக்காரு. பிகாஸ் அவருக்கு அவ்வளோ பயம் போச்சுடா இன்னைக்கு ஏதோ பெரிய வில்லங்கத்தில் மட்டும் போகிறேன் இவன் இங்கே வரேன்னு சொல்லவே இல்லையே சொல்லியிருந்தா நான் அடக்கொடக்கமாக இருந்திருப்பேனேன்னு சொல்லிட்டு ஹோபியா ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் பீக்குக்கு போதும். எவ்வளோ பயம் அவருக்கு வந்ததே கிடையாது லைஃப்பில். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பயப்படுறாரு. ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவராக நின்றுட்டுருக்கா. இதை பார்த்து செம்மையாக சிரிச்சிட்ருக்கோம். வேணும் அப்படின்ற அளவுக்கு சிரிச்சிட்ருக்கோம். இதை வந்து பார்த்துட்டு ஜிமினு டீ எதுக்கிட்ட அப்படி சிரிச்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஷோல்டர் மேலே கை போட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டீ வந்து சொல்கிறான் பாரு ஹயாங்ஸ் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க கேர்ள்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல கேர்ள்ஸா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு அவர் நோட் பண்ணுறாரு. அங்கே பார்த்தா எல்லா கேர்ள்ஸுமே இருக்காங்க. அடா நம்ம லியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து லியா வந்து பார்க்குறாங்க. லியாவா அப்படி வந்துட்டு ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட மேனேஜர் ஆன்ட்டி இருக்காங்கல்ல. ஸோ வந்துட்டு ஹேஜுவை பார்த்துட்டு செம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது ஹேஜு பின்னாடி போய் நின்றுட்டு ஆன்ட்டி பாருங்க ஆன்ட்டி அந்த பையன் என்னதான் பண்ணுறான் பாருங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதாவது மேனேஜர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹேஜுங்க கிட்ட. அதை வந்துட்டு அவங்க ஏமா நீ தானம்மா பார்க்கணும்னு சொன்னேன் நீயே போய் பாரு நாளை விட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒரு பிளேஸில் உட்காந்துட்டாங்க. இந்த சைடு லியாக்கா ஒரு மாதிரி ஷையாக ஆகுது. பிகாஸ் வந்து ஜிமின் வந்து அப்பப்போ வந்துட்டு அவரோட எப்படி சொல்கிறது டிஷர்ட்லாம் தூக்கி காமிச்சிட்டு இருக்காரா. அதை பார்த்து நம்ம லியோட ஃபுல் ஃபேஸுமே வந்துட்டு ஏதோ ப்ளஷ் போட்ட மாதிரி அவ்வளோ பிங்க்
ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. இத வந்து பார்த்த ஜிமினுக்கு சிரிப்பு வேற தாங்கல. அவரா வேணும்னே டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவரு சும்மாவே டீஸ் பண்ணுவாரு. இதுல இது வேறன்னு சொல்லிட்டு செம்மையா டீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம வந்து டேவா செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே ஒவ்வொரு மாரி பயந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்து இது ஆரம்க்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இவனுங்கலாம் இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க? இவ்வளோ நேரம் நல்லா தானே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தானுங்க, விளையாண்டுட்டு இருந்தானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்க்கு ஒண்ணுமே புரியல. ஆரமா ஒரு மாரி நார்மலா வந்துட்டு என்ன சொல்றது? அவர் போட்டிருந்த ஷர்ட் வந்து இடுப்புல வந்து கட்டியிருப்பாரு. ஸோ மேல வந்து ஒயிட் பனியன் மட்டும் தான் இருக்கும். கீழ வந்துட்டு அவரு ஷர்ட்ட வந்து கட்டியிருக்காரு இடுப்புல. ஸோ அவர் வந்து நார்மலா இப்படி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஆர்மிஸ் கூட கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும். அவருமே ஜாலியா வந்து பேசி, சிரிச்சு ஒரு மாரி ஃபன்னா போயிட்டுருக்கு. அப்பதான் ஒரு விஷயம் நோட் பண்றேன். அங்க யூனா நின்னுட்டுருக்காங்க. யூனா வந்து அ யாரையுமே கண்டுக்கல. அவங்க ஜாலியா பாட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அவங்க கையில வச்சிருக்க அந்த கோல்ட் காஃபிய குடிச்சிட்டும் அண்ட் பக்கத்துல அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க. "பரவாயில்லடா சாங்லாம் நல்லா தான் இருக்கு." அப்படின்னு மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அங்க இருக்க அந்த 7 பாய்ஸ் நம்ம பிடிஸ் பாய்ஸோ யாரையுமே வந்துட்டு ஓகே இந்த பையனா இந்த பையனா அப்படி சொல்லிட்டு நோட்டே பண்ணல. அவங்க வந்து சாங்கை மட்டும் தான் லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. சாங் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர இது வந்து யாருமே நோட் பண்ணல. இந்த மாதிரி இவனுங்க பசங்க இப்படி மாதிரி இந்த மாதிரி எப்படி சொல்றது சேட்டை பண்றது இதெல்லாம் அவங்க வந்து பார்க்கவே இல்லை. அவங்க ஜஸ்ட் சாங் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஆரம்பம் அதை பார்த்தோன்னே ஐயோ யூனோ ஃபர்ஸ்ட் மீட்டே இப்படி ஐயோ கடவுளே ஃபர்ஸ்ட் டைம் கான்சர்ட் வந்திருக்கா ஆனால் இந்த கோலத்துலையா நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது? ஆக்வர்டான ஒரு சிச்சுவேஷன்ல அவர் அப்படியே அந்த ஷர்ட்ட வந்து ரிமூவ் பண்ணி அப்படியே அடக்க ஒடுக்கமான பையன் மாரி வந்து போட்டுட்ருக்காரு. இத வந்து பார்த்தா வந்து டே வந்து இவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிருவார். சரி ஓகே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால டேக்கு ஒரு மாரி சந்தேகம் ஆயிட்டு, "ஹயாங் என்னாச்சு? நீங்க ஏன் இப்படி வந்து நர்வஸ் ஆறீங்க? என்ன?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்க, "யூனாடா ஐயோ! ஃபர்ஸ்ட்டு மீட்டே போச்சு போச்சு போச்சுன்னு" அவரு தலையிலேயே அடிச்சிட்டு இருக்காரு. இத பார்த்த டேக்கு இன்னும் சிரிப்பு தான் வருது. ஐயோ! பாவம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "நல்ல வேளை நான் மட்டும் தான் சிங்கிளா ஜாலியா இருக்கேன். ஐயோ கடவுளே! இப்படியே நான் ஜாலியா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவரா செம்ம மூட்ல இருக்காரு. எல்லாத்தையும் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காரு. வேணும்னே போயிட்டு எல்லாரோட ஷர்ட்ட இறக்கி விடுறது, அவங்களோட ஷர்ட்ட வந்து ரிமூவ் பண்ணி பாருங்க, பாருங்க, பாருங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து காமிக்குது. அந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்காரு. பிகாஸ் வந்து பசங்கள ஒரு வழி பண்ணணும். இவங்களுக்கு இதான் மெயின் வீக்னஸ்னே தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதனால பசங்கள ஒரு வழி பண்றதுக்காக டேவே வந்துட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு பசங்கள. கேர்ள்ஸ்க்கு ஒவ்வொரு சைடு வந்துட்டு ஒருத்தர் செய்யாறாங்க, ஒருத்தர் ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஷாலா வந்துட்டு அப்படியே வச்சுக்கணும் வாங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம லியா வந்து ஷையாகி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம வந்து நீ வந்து ஒழுங்கா ஷர்ட்டை போடுறீங்களா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஸ்ரீயா வந்துட்டு நீ வெளியே வா உனக்கு இருக்குடி மவனே அப்படின்ற அளவுக்கு கோவத்தில் கையை கட்டி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம வந்து அந்த ஸ்வீட்டுக்கு இங்கே என்ன நடக்குது என்ன ஒன்றுமே தெரியல. அவங்க வந்துட்டு ஜஸ்ட் ஐயோ என் நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம யான் வந்து ரொம்ப அந்த க்ரௌடுக்கு நடுவில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. பட் அவங்க கண்ணெல்லாம் அவ்வளோ வந்துட்டு எப்படி சொல்கிறது ரெட்டிஷாக இருக்குது. அவ்வளோ கோவத்தில் நின்றுட்டு இருக்காங்க. எதுக்கு அவங்க கோவப்படுறாங்கன்னே தெரியல. அவ்வளோ கோவத்தில் நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இந்த சைடு வந்துட்டு நம்ம இவனா கண்டுக்க கூட இல்லை. ஏன் என்ன பண்ணா எனக்கு என்ன சாங் நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாங்கை மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஸ்வீட் எப்படி கேஷுவலாக வந்து பார்க்கும்போது நம்ம ஜேகே என்ன பண்ணுறேன்னா ஆர்மிக்கு வந்துட்டு ஆர்மிஸ் எல்லாருக்கும் ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டு ஸ்வீட்டியை பார்த்து ஃப்ளையிங் கிஸ் வந்து கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே வந்து ஸ்வீட்டி அப்படியே வந்து கனலாக வியர்ட் ஆகிட்டு ஏன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. ஒரு செகண்ட் வந்து அப்படி சொல்கிறது அந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து ஜேகேவோட ஃபுல் ஃபோக்கஸ் ஃபேஸோட ஃபுல் ஃபோக்கஸ் காமிக்கவும் டக்குன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு சடனாக வேற ஒரு சைடு வந்து திரும்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டே தான் அட்டா பாவி என்னடா பண்ண இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிக்கியோட கழுத்தை பிடிச்சி லாக் பண்ணி என்னடா பண்ணி தொலைஞ்ச இப்போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல இல்லை ஹயாங் ஆர்மிக்கு ஃப்ளைங் கிஸ் நீ யாருக்கு ஃப்ளைங் கிஸ் குடிச்சேன்னு தெரியும் இங்கே பாரு லவ்லன்னு சொல்லிட்டு க்ரஷுக்கு இப்படி வந்து கிஸ் கொடுப்பியாடா நீ டேய் உன்னை நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து டேவா ஜேகே விரட்டி அடிச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ஃபன்னாகவே அந்த பிளேஸ் போயிட்டு இருக்கு. ஒரு வழியாக கான்சர்ட்டும் எண்ட் ஆகுது. ஸோ வந்து நம்ம வந்து பசங்க எல்லாருமே வந்து பேக் ஸ்டேஜ் வந்து போகிறாங்க. ஸோ இந்த சைடு வந்து நம்ம வந்து ஹோபியாக அடிச்சு பிடிச்சி ஓடுறாரு. ஸோ வந்து பார்க்கிங்க்கு ஏன்னா வந்து ஸ்ரீ வந்து யார்கிட்டையுமே அவளுக்கு க்ளோஸ்லாம் ஆக மாட்டாங்க. பசங்கக்கிட்டேயும் சரி அண்ட் கேர்ள்ஸ் கிட்டேயும் அவங்களுக்கா பேச மாட்டாங்க. கான்சர்ட்டே வந்தாலுமே பார்த்துட்டு அப்படி கிளம்பி போயிடுவாங்க. ஸோ நான் மறுநாள் தான் தெரியும் நான் கான்சர்ட் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சொன்னால் தான் தெரியும் வந்துட்டு ஹோபிக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஹோபிக்குமே தெரியாது. பசங்க யாருக்குமே தெரியாது. யாருமே நோட் பண்ண மாட்டாங்க அவ்வளோ க்ரௌடில். பட் இன்றைக்கி மட்டும் எதிர்ச்சியாக வந்து நோட் பண்ணிட்டாங்க. அண்ட் நான் வந்து ஓபியா வேகமாக பார்க்கிங் ஓடிட்டு இருக்காரு. இந்த சைடு வந்து ஸ்ரீக்கு சரியான காண்டு கார் எடுத்து டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. கார் முன்னாடி போயிட்டு வந்து ஹோபி வந்து மூச்சு வாங்க நின்றுட்டு இருக்காரு. வெயிட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு காரை வந்து ஸ்டாப் பண்ண நம்ம வந்து ஸ்ரீமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணாங்க. அந்த காரோட அந்த இது இருக்கு இல்லையா விண்டோ இருக்கு இல்லையா அதுக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்துட்டு காரோட டோர் கிட்ட அப்படியே சாஞ்சு வந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து தலையை விட்டு பேசிகிட்டு இருக்காரு. என்னடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க என்னன்னா
வந்தேன், பார்த்தேன், கிளம்பிட்டேன். அதாம்மா கான்செர்ட்க்கு வந்தல்ல, பார்த்தல்ல, என்கிட்ட பேசாம போயிட்டு இருக்கா அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம வந்து இப்ப என்ன பேசணும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஐயோ! ஸ்ரீ கொஞ்சம் கீழ இறங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஸ்ரீயோட வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணி ஸ்ரீய வந்து வெளிய வந்து இறங்க சொல்றாங்க. ஸ்ரீயுமே வந்து வெளிய இறங்கிட்டு கை கட்டி நிட்டு, "இப்ப என்ன?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "சாரி, சாரி, சாரி, சாரிடி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சாரி கேட்டுட்டு இருக்காரு. "நீ எதுக்கு சாரி கேட்குற? நீ என்ன தப்பு பண்ண?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அது வந்து "நீ வந்தது எனக்கு தெரியாது. சத்தியமா தெரியாது. ஓ! அப்ப நான் வரலன்னா, நீ இந்த மாரி ட்ரெஸ் போட்டுட்டு இருப்ப." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ வந்து, "ஐயோ! அம்மா உனக்கு புரியுதா? நீயும் ஒரு ஆக்டர் தானே! என்னோட ஃபீல்டு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. இந்த மாரி அவங்க என்ன ட்ரெஸ் குடுத்தாலும் நான் அத போட்டு தானே ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம வந்து ஸ்ரீயுமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. கரெக்ட்டு தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து சைலன்ட்டா அவங்க வந்து கோவம்லாம் படல. ஸோ ஜஸ்ட் வந்து கொஞ்சம் பொசசிவ் ஆயிருக்கும். மத்தபடி வந்துட்டு ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ற கேரக்டர் ஒரு மாரி டாக்ஸிக்லாம் கிடையாது. ஜஸ்ட் கொஞ்சம் பொசசிவ் ஆயிருக்கும். அவங்களுமே கைய கட்டிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. "சாரி, சாரி, சாரி, சாரி. இனிமே இப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு காதெல்லாம் பிடிச்சு சாரி கேட்டுட்டு இருக்காரு. நம்ம ஸ்ரீக்கே ஒரு கட்டத்துக்கு மேல சிரிப்பே வந்துடுது. டக்குன்னு சிரிப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு, "சரி இதான் லாஸ்ட். ஓகே." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. யூ சோ ஸ்வீட் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு கன்னத்த பிடிச்சு கிள்ளிட்டு இருக்காரு. சரி ஓகே. வெளிய போலாமா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஸோ வந்து "வெளிய வா. எங்க? டைம் என்ன தெரியுமா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு டைம வந்துட்டு காமிக்கிறாங்க. ம் இப்ப நம்ம வெளிய போறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உன்ன நான் வீட்ல விடுறேன். ஓகே. அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஹோபி வந்து சொல்றாரு. தம்ஸ் அப்லாம் காமிக்கிறாரு. சரி ஓகே. போய் சொல்லிட்டு வா. அப்படின்ற மாரி வந்து சொல்ல, யார்கிட்ட? உன்னோட பிரதர்ஸ் கிட்ட சொல்லணும்ல. நீ என் கூட வந்துட்டீன்னா, நான் அவங்க கூட இல்லன்னா, யார் கூட இருப்பேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீ கார்ல ஏறு. நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, கார் அதாவது டிரைவர் சீட்ல வந்து அவர் உட்காந்துக்கிறாரு. அந்த சைடு வந்து அந்த ஃப்ரண்ட் சீட் ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஸோ அங்க வந்து நம்ம வந்து ஸ்ரீ வந்து உட்காந்துக்கிறாங்க. ஸ்ரீக்கு ஒரு மாரி ஹேப்பியா இருக்கு. ஸோ வந்துட்டு அவங்க ஒரு மாரி மைண்ட்லாம் ரிலீஃபா. ஸோ அவங்களுமே வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு ஒரு அன்டைம்னாலுமே பரவால்ல. நான் உன்ன வெளிய கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹோபி என்ன பண்ணான்னா, கார வந்து ட்ரைவ் பண்றாரு. இந்த சைடு ஆரமா வேக வேகமா அப்படியே வந்து ஸ்டேடியம் அதாவது பேக் ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் வெளிய வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. எங்க யூனா எங்க? யூனா எங்க? யூனா எங்க? அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா யூனா அங்க இல்ல. ஸோ யூனா வந்து அவங்க ஃப்ரெண்ட் கூட போயிட்டாங்க. ஸோ வந்து அந்த ஸ்டேடியமே ஃபுல்லா எம்ப்டியா இருக்கு. நம்ம வந்து அப்படியே ஆரமா ஒரு மாரி அப்செட் ஆயிட்டு, அங்க ஒரு சேர் மாரி இருக்கும். அந்த சேர்லயே உட்காந்துறாரு. ச்சே! அட்லீஸ்ட் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். எப்போ வந்தாங்கன்னும் தெரியல. பார்க்கவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு, அவரு அப்படியே கன்னத்துல கை வச்சு, அப்படியே யூனா அந்த பிளேஸ்ல நின்னுட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த பிளேஸ மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு மாரி ஹேப்பியா இருக்கு. யூனா நம்மளோட கான்செர்ட் வந்திருக்காங்க. அப்படின்ற மாரி சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கா, ரொம்ப ஹேப்பியா இருக்காரு. அதே சமயம் ஒரு வேளை நம்மள இந்த மாரி காஸ்டியூம்ல பார்த்துருப்பாங்களே, ஒரு வேளை வேற ஏதாவது தப்பா நெனச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் மைண்ட்ல நெறைய கொஸ்டின் ஓடிட்டுருக்கு. பட் வந்து எதுவுமே பேசல. பட் அவர சுத்தி யாருமே கிடையாது. அவர் மட்டும் உட்கார்ந்துருக்காரு. ஸோ அப்படியே யுவனோட பிளேஸ் யுவன நின்னுட்டு இருந்தான். அந்த பிளேஸ வந்து பார்த்துட்டே நின்னுட்டுருக்காரு. இந்த சைடு ஜேகேவா அது வந்துட்டு ஒரு மாரி எப்படி சொல்றது? அந்த ஸ்வீட்டி நின்றுருந்தாங்க இல்லையா? அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு வேகமா ஓடுறாரு. அங்க போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தா வந்து ஸ்வீட்டி இல்ல. விட்டா போதும்டா கான்செர்ட் எண்ட் ஆச்சா ஓடுறேன் அப்படி சொல்லிட்டு ஓட்டியே போயிட்டாங்க. அங்க இல்லவே இல்ல. நம்ம வந்து ஜேகே போயிட்டு அப்படியே வந்து ஸ்வீட்டி நின்னுட்டு ஒரு மாரி ஜாலியா ஐ மீன் என்ஜாய் பண்ணல. ஜஸ்ட் நின்னுட்டு இருந்தாங்களா, அந்த பிளேஸ்ல போயிட்டு நின்னுட்டு, ஐயோ! மிஸ் பண்ணிட்டேனா, ச்சே! ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கலாமோ! ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கலாம்ல. இனி நான் எப்போ மீட் பண்ணி ச்சே! அவங்க ஃபேன் மீட் எப்பன்னு பார்த்து நம்ம போணும் அப்படின்னு மாரி சொல்லிட்டு, அவரா ஒரு இமேஜினேஷன்ல கணக்கு போட்டுட்டு நின்னுட்டுருக்காரு. ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம டே தான் இங்க நடக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு விஷுவல் பண்ணிட்டு, ச்சே! நல்லா இருக்கே! இத விட ஒரு பெஸ்ட் ட்ராமா எங்கேயுமே கிடையாது போல இருக்குன்னு சொல்லிட்டு, யார் யார் என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன ஜாலி தானே கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லல்ல. அதனால ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து நிவி தான் வேகமா வந்து பேக் ஸ்டேஜுக்கு வந்து வந்திருப்பாங்க. நம்ம வந்து ஷுகாவா வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. ஸோ வந்துட்டு நிவி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நிவி வந்தோனே வந்துட்டு அப்படியே ஷுகாவ பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. என்னது இது? அப்படின்னு மாரி வந்து கேட்குறாங்க. இன்னுமே அவர் வந்து ஷர்ட் போடாம அந்த டீ ஷர்ட்ல தான் நின்னுட்டு இருக்காரு. ஐ மீன் அந்த பனியனோட தான் நின்னுட்டு இருக்காரு. என்னது இது? அப்படின்னு மாரி வந்து கேட்கா. என்னது இது? ஒண்ணும் இல்லையே கான்செர்ட் நல்லா நல்லா பண்ணல அப்படின்னு மாரி சொல்லிட்டு வந்து சொல்ல. ஒழுங்கா ஷர்ட்ட போடுறீங்களா? அப்படின்ற மாரி சொல்ல. ஓ! ஷர்ட் போடணும்ல அப்படின்னு மாரி சொல்லிட்டு அவருமே ஷர்ட் எடுத்து மாட்டிட்டு இருக்காரு. இல்ல ஜிம்லாம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணேன்னா, அதான் ஹார்ம்ஸ் எல்லாம் உனக்கு காமிக்கணுன்ட்டு. அது பிரைவேட்டா காமிக்கணும். எல்லாரும் முன்னாடி ஷோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி சொல்ல, ஓ! சாரி என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் உன் மேல இருந்தனால மத்தவங்களலாம் கவனிக்கலம்மா அப்படின்ற மாரி வந்து சொல்ல, அவ்வளோதான் நிவிக்கு சரியான டென்ஷன் ஆயிடுது. அங்க பக்கத்துல வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது? குட்டி, குட்டி டாய்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்களாம். ஆர்மிஸ் குடுத்த சின்ன, சின்ன திங்ஸ் எல்லாம் வந்து பசங்க வந்து வாங்கி கேரி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒரு பொம்மை மாரி இருக்கும். அத தூக்கி வந்து ஷுகா மேலேயே வந்துட்டு விட்டு எறியுறாங்க. இல்ல என்ன சொல்லணும்? உன்ன பார்க்க வந்த பாரு. என் வீட்ல எல்லாம் சண்டை போட்டுட்டு வந்தேன். என் தங்கச்சி மட்டும் இல்லன்னா, நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். அப்படின்ற மாரி வந்து சொல்ல, அதான் தெரியுமே அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. என்ன தெரியும்? அதான் உன் பக்கத்துல உன் தங்கச்சி நின்டாளே, அப்பயே தெரிஞ்சுச்சு வீட்ல ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு. அப்படின்ற மாரி வந்து சொல்ல, மாம்ஸ்
டோன்ட் வரி நான் வீட்டெல்லாம் சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் முதல்ல இவ்வளோ சமாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு வந்து அப்படியே வெளியே வந்துட்டு போதும். நம்ம வந்து நிவிதான் ஏய் நில்லுடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து டைம் வேறு ஆயிடுச்சு இல்லையா, கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வேறு போகணும், இல்லைனா அதுக்கு வேறு அம்மா ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷிகா கிட்ட வந்து சொல்லிட்டு பாய் மட்டும் சொல்லிட்டு அப்படி வந்துட்டு அவங்க தங்கச்சி கூடயே வந்துட்டு ஜியா கூடயே வந்துட்டு அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுமே வெளியே வந்துட்டு போயிடறாங்க. நம்ம வந்து ஷிகா தான் ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்காரு. அவர் வேணும்னே தான் அந்த மாதிரி டீஸ்லாம் பண்ணியிருப்பாரு. சரி கொஞ்சம் வந்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணியிருந்திருப்பாரு. அப்படி இந்த சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஷாவோட அக்கா பையன். ஸோ வந்து அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு பிடிஎஸை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பேக் ஸ்டேஜுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்ததே வந்துட்டு நம்ம வந்து ஜின்னை தான் பார்த்துருப்பாரு. ஏன்னா ஜின்னு தான் முன்னாடி நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஜின்னை பார்த்தோன்னே வந்துட்டு ஜின்னு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் வேகமாக போயிட்டு அப்படி வந்துட்டு அவர் மாதிரி எக்ஸைட்டிங்காக வந்து பேசிகிட்டு இருக்கான். அவருமே வந்து பார்த்துட்டு ஹே குட்டி ஆர்மி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்துட்டு அந்த பையனோட ஹைட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு மாதிரி வந்து கேட்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் வந்து கேட்குறான். ஆட்டோகிராஃப் தானே போட்டுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பையனோட நோட்டில் வந்து ஆட்டோகிராஃப் வந்து போட்டுட்டு இருக்காரு. நம்ம வந்து ஷாவுமே எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கை நீட்டாங்க. என்ன ஆட்டோகிராஃப் கையிலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உனக்குலாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் அப்படி நோஸ் கட் பண்ணி விட்டாரு. நம்ம வந்து ஷா இல்லை கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல மனசாட்சி இல்லையா எனக்கா உனக்கா இடி அது கான்செப்டில் அப்படின்னுட்டு தின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா, கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா. நம்ம வந்து ஷா தான் எனக்கு மேனஸ் இல்லையா உங்களுக்கு மேனஸ் இல்லையா, நீங்கள் தான் காமிச்சிட்டு இருந்தீங்க அழகாக ரசிக்கணும்ல அதான் ரசிச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல நம்ம வந்து ஜின்னு தலையிலே அடிச்சுட்டு திருந்தவே மாட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டாரு. ஸோ இந்த குட்டி பையன் வந்துட்டு எல்லா பசங்க கிட்டேயுமே போயிட்டும் ஆட்டோகிராஃப் வாங்குறது பேசிகிட்டு இருக்குது அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம வந்து ஷாவா ஜின் பின்னாடி போயிட்டு சரி சரி சாரி அப்படி பார்த்ததுக்கு அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல நம்ம வந்து ஜின்னு பார்த்துட்டு சாரி சொன்னால் எல்லாம் முடிஞ்சு போயிடுமா அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிட்டு அவராக போயிட்டு வந்து டெஸ்டினேஷன் வந்து போயிட்டாரு. இவங்களாம் ரூமுக்கு வெளியே நின்றுட்டு அதான் சாரி சொல்கிறேன்ல எப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு மாதிரி கேட்க இப்போ நீங்கள் எந்த கிளம்புன்னு அர்த்தம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் ரூமுக்குள்ள வந்து கத்திட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, சே பாடா போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பசங்களை பார்த்து பாய்டா அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல பசங்களுமே ஓகே நீ பாய் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பசங்களுமே சொன்னாங்க. அங்கே வந்து நம்ம வந்து ஷாவுமே வந்துட்டு கோவமாக வந்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம லியா தான். லியாவா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஃபேஸ் ஃபுல்லாக ஷையாக அப்படி மூஞ்சியெல்லாம் அப்படி வந்துட்டு அப்படியே சொல்கிறது பிங்கிஷாக இருக்குது அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்கு அவங்களுக்கு அப்படி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அவங்க ஃபேஸில் இந்த மாதிரி பிங்காக இருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து ஜிமின் தான் முன்னாடி உட்காந்துட்டு என்ன மேக்கப் ஓவராக போட்டிருக்க போல் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு. மேக்கப்பா நான்லாம் மேக்கப்லாம் போடலையே அப்படின்னு மாதிரி வந்துட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மேக்கப் போடாமையே இவ்வளோ ப்ளஷ்ஷியாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களே ஆப்போசிட்டில் மிரர் இருக்கோ அதில் பார்க்குறாங்க. பார்த்தா அப்படியே அந்த சீஸ் கிட்டலாம் அப்படி பிங்க் கலராக இருக்கும். அது வந்து பார்த்துட்டு டக்குன்னு கையில் மறைச்சிட்டு அது வந்து எப்படி சொல்கிறது வெளியே கோல்டாக இருக்குல்ல அதனால அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல ஓ நான் கூட நீ என்ன பார்த்தனால இப்படி ஆயிடுச்சோன்னு நினச்சேன், சரி விடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணேன்னா சரி ஓகே நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல நம்ம வந்து இல்லையா ஓச்சோ ரொம்ப தெரிஞ்சிடுச்சோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்து ஃபேஸ் மறைச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து ஆன்ட்டி தான் ஆமாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. சரி போகலாமா கான்செப்ட் பார்த்துட்டல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஆன்ட்டி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பாவமாக மூஞ்சி வச்சுருக்காங்க. ஒன்று கொன்றுவேன், நான் வந்து சாப்பிட்டுட்டு தான் வருவேன், நான் ஜிமின் கூட போயிட்டு இன்றைக்கி ஸ்டே பண்ணுறேன்னு மட்டும் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் சொல்லிட்டேன், நாளைக்கு மார்னிங் ஷூட் இருக்குது நீ கிளம்பி 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். அவங்களா வந்து ஒரு குழந்தை பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து வந்துட்டு ஹேஜு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க லியாவா வந்துட்டு ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் அப்படின்ற மாதிரி மூஞ்சி வந்து பாவமாக வச்சுக்கிறாங்க. நம்ம வந்து ஜிமின் வந்து நோ வரி ஆன்ட்டி நீங்கள் கூட்டிகிட்டு போங்க எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவராக வந்து கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டுருக்காங்க. இந்த சைடு வந்து நம்ம லியாக்கா கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லைல்ல உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சி போகாமல் வச்சுட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் படிக்கிறதுல இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அவங்க அதுலேருந்து எஸ்கேப் ஆக தான் இங்கே கான்சர்ட்டுக்கே ஜிமினா வந்து ஒரு பார்க்கவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு கான்சர்ட்லாம் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கா இங்கே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அதுக்குள்ளாட்டி ஆன்ட்டி மறந்துருப்பாங்கன்னு நினச்சிட்டு அவங்க ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. பட் அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஆன்ட்டி விட்டுற மாதிரி தெரியல, நீ கிளம்பு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட ஜிமின்மே வந்து ஜிமினுக்கு வந்து புரிஞ்சிச்சு இல்லையா என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு நீ கிளம்பலையா எனக்கு வந்து நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் எனக்கு தெரியும், ஆனால் வந்து பரவாயில்ல எனக்கு உன்னோட ஒர்க்கு தாண்டா முக்கியம் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து லியாவை வேணும்னே அமைச்சிருக்கிறாரு. லியாவுக்கா சரியான வருது. லியா வந்து திரும்பி பார்த்துட்டு ஜிமின் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி போகாமல் மூஞ்சிக்கிறாங்க. ஜிமின் கொஞ்சம் கூட அசரலை கிளம்பு 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 அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தடுத்து விட்டாரு. அவங்களுமே அங்கேருந்து வந்து போயிடறாங்க. ஸோ வந்து பசங்களாம் வந்து இன்னைக்கு கான்சர்ட்டில் நடந்த அந்த மொமெண்ட்டை வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஏன்னா அவங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க இவ்வளோ ஐ மீன்
கேர்ள்ஸ் எல்லாம் இன்னைக்கு அதுவும் ஒன்றா ஒரே இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம டேவா எல்லாரையும் வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காரு. நைட் டைம் ஃபுல்லாக ஃபன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு மாதிரி காமெடியாக போயிட்டுருக்கோம். அந்த சைடு ஹோபியன் வந்து ஸ்ரீயை காமிச்சோம் அப்படின்னா, ஹோபியும் ஸ்ரீயும் ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் சொல்ல முடியாது. அது கொஞ்சம் ஒரு மாதிரி 5 ஸ்டார் சம்திங் அந்த மாதிரி ஒரு பெரிய லக்ஸுரியான ஒரு ஹோட்டல் தான். ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே வந்து ஃபுட்டு ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், நீ வா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹோபி வந்து அங்கே இருக்க ரொம்ப ஃபேமஸான வந்து ஃபுட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ வந்து ஃபுட்டுமே வந்துட்டு வருது. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீ வந்து ஃபஸ்ட் டைம் அந்த ஃபுட்டை ட்ரை பண்ணாங்களா, அதில் கொஞ்சம் யோசிச்சு தான் சாப்பிட்றாங்க, நல்லா இருக்குமோ என்னமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. பட் அப்படியே சூப்பராக இருக்குது, அதுவும் ஸ்ரீயோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நம்ம ஹோபி வந்து ஸ்ரீயை பத்து ஒரு சின்னதாக ஸ்மெல் பண்ணுறாரு. நம்ம வந்து ஸ்ரீ வந்து ஓ என்னோட டேஸ்ட் இருக்கனால தான் கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஸ்மெல் பண்ணுறாங்க. ஆமாம், உன்னோட டேஸ்ட் எதுன்னு எனக்கு தெரியாதா என்ன, சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுட் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. சரி நீயும் சாப்பிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த 2 பேருமே எதுவுமே ஓவரால் பேசவே கிடையாது. ரொம்ப சைலண்ட்டாக தான் அந்த வந்து சாப்பாடு சாப்பிட்ற அந்த டைம் வந்து போயிட்டுருக்கு. பிகாஸ் அந்த ஒரு சைலண்ட் வந்து ஸ்ரீக்கு இப்போ தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹோபிக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக அந்த வந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த ஹோட்டல்லேருந்து அப்படியே வெளியே வர நம்ம வந்துட்டு ஸ்ரீ தான் சரி ஓகே நீங்கள் வந்து கிளம்பு, நான் இங்கேருந்து நான் டாக்ஸி பிடிச்சிட்டு போகிறேன், நீ ஆல்ரெடி டயர்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்ரீ வந்து ஹோபியை பார்த்து சொல்ல, நானும் டயர்டாக இருக்கேன், நீயும் டயர்டாக இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் டாம் போய்க்கிறேன், நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டோம். நம்ம வந்து ஹோபி வந்து திரும்ப வந்து காரை ஸ்டார்ட் பண்ண வந்து போகிறாரு. நம்ம வந்து ஸ்ரீ பரவாயில்ல நானே வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணுறேன், கார் கீ கொடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஸ்ரீ என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் உன்னை வந்து ட்ராப் பண்ணுறேன், நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ரீ வந்து ஹோபி கிட்ட வந்து சொல்ல, ஹோபி வந்து அப்படியே வந்து பார்க்குறான். ஸோ வந்து ஸ்ரீயை ஸோ வந்துட்டு சரி ஓகே அவள் சொல்கிறாள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு ஃப்ரெண்ட் சீட்டில் வந்து உட்காராரு. நம்ம ஸ்ரீ வந்து கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. கார் ட்ரைவ் பண்ணிட்டு நேராக வந்துட்டு பிடிஎஸோட ஹவுஸ் கிட்ட தான் போயிட்டு கார் நிற்கிது. உள்ளே வந்து செம்ம வந்து ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கான் டே வந்து அந்த சத்தம் வந்து வெளியே வரையே கேட்குது. நம்ம வந்து ஸ்ரீக்கு வந்து டக்குன்னு சிரிப்பு வந்துடுது. பிகாஸ் வந்து பசங்க எல்லாரும் டே போதும் நிறுத்து, இதுக்கு மேலே எதுவும் பேசாதேன்னு சொல்லிட்டு பசங்க வந்து டேவை வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து டே வந்து நிறுத்துற மாதிரி தெரியல. அவன் என்னென்னா ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறான், இவர் என்னென்னா எம்பாரசிங்கில் வந்துட்டு ஷர்ட்டை வந்துட்டு இடுப்பில் கட்டியிருக்கதை எடுத்து போடுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும், இதெல்லாம் வந்துட்டு என்னது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது கான்செப்டா இல்லை உங்களோட வந்துட்டு லவ் வந்துட்டு சீன்ஸா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவரை காய்ச்சிட்டு இருப்பாரு. இது எல்லாமே வந்து காதில் விழுந்துடுச்சு. ஸோ விழுந்தோடனே வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீக்கு வந்து சிரிப்பு வந்துடுது. அப்போ வந்துட்டு நம்ம வந்து ஹோபி இப்போ எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கா, இல்லை இப்போ நீ உள்ளே போனாலும் டே இதை தானே பண்ணுவான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல, ஐயோ அது வேற இருக்குல்ல, பேசாமல் நான் இன்னைக்கு உன் கூடயே வந்து ஸ்டே பண்ணிடுறட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, கொண்டுடுவேன் கிளம்பு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஹோபியை வந்து இறக்கி விடுறாங்க. ஹோபியுமே சரி ஓகே வீட்டுக்கு போய்ட்டு மறக்காமல் எனக்கு கால் பண்ணு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஸ்ரீயை பார்த்து ஹோபி வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து ஹோபி வந்து சொன்னோடனே வந்துட்டு ஸ்ரீமே வந்துட்டு சரி ஓகே நான் கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து ஹோபியோட சீக்ஸில் மட்டும் லைட்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு ஹோபியுமே வந்து சரி ஓகே சேஃபாக போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கார் ட்ரைவ் பண்ணாத புரியுதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஓகே நான் ஃபாஸ்ட்டாக கார் ட்ரைவ் பண்ண மாட்டேன் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு காரை வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு ரீச் ஆனோடனே அதே மாதிரி தான் ஹோபிக்கு டெக் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டெக் வந்து பண்ணிடுறாங்க. அதை பார்த்தோன்னே ஹோபி ஸ்மைலு ஆப்போசிட்டில் டே இன்னும் கலாய்ச்சிட்டே தான் இருக்கான். நம்ம வந்து பசங்களாம் ஒரு கட்டத்துக்கு மேலே டயர்டே ஆயிடுறாங்க. டே தயவு செஞ்சு போய் படுறா, நாளைக்கு உனக்கு மார்னிங் ஷூட் இருக்குடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பசங்க சொன்னால் கூட வந்து டே கேட்குற மாதிரி தெரியல. அது எப்படி ஹயாங் எனக்கே கலாய்க்க இன்னைக்கு ஒரு நாள் தான் கிடச்சிருக்கு, அது எப்படி நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சிட்ருக்காரு. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே அது போயிட்டே இருக்குது. பசங்களாம் ஒரு கட்டத்துக்கு மேலே டே அப்படின்னு சொல்லிட்டு டேவை போட்டு கும்ம ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் எவ்வளோ நேரம் தான் பசங்களும் தாங்கிட்டு இருப்பாங்க. 6 பேரையும் வச்சு டே செஞ்சுருப்பாரு. அதனால 6 பேர் வந்துட்டு டேவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேயுமே பசங்கள்லாம் ஒரு மாதிரி டயர்டாகி அப்படியே யாருமே ரூமுக்குலாம் போகல, அங்கங்கே அப்படியே படுத்து அப்படியே வந்து ஃப்ளாட் ஆகிட்டாங்க. ஏன்னா டயர்டு கான்செப்ட் டயர்டு, அதுக்கப்புறம் டேவை போட்டு அடிச்சது ஃபன் பண்ணது அந்த மாதிரி ஒரு மாதிரி டைம் போயிருக்கும் இல்லையா. அதனால் எல்லாருமே ஹாலில் அங்கங்கே வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகி படுத்துட்டாங்க. ஐயோ முட்டியலடா எப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கங்கே வந்துட்டு நம்ம பசங்கள்லாம் வந்துட்டு படுத்துட்டாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து யூனாவோட வீட்டில் தான் காமிக்கிறோம். யூனா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, பெட்ஷீட் ஃபுல்லாக கவர்டு. பிகாஸ் வந்து இன்றைக்கி வந்து ஷூட் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு மேடம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனால் வந்துட்டு நம்ம வந்து யூனோட ஃப்ரெண்டு வந்து மின்ஹோ தான் வந்துட்டு வராரு. ஸோ மின்ஹோ உள்ளே வந்துட்டு அப்படியே வந்து யூனாவை பார்க்க, யூனா நல்லா தூங்கிட்டு இருக்காங்களா. ஸோ ஒரு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, யூனா
யூனா அப்படின்ற மாதிரி சொல்லி எழுப்ப யூனாவா சொல்லுடா கொஞ்சம் இங்கே பாரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூனாவோட ஃபேஸை வந்து டர்ன் பண்ண வைக்கிறாரு. யூனாவும் டர்ன் பண்ணிவிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஐஸை ஓப்பன் பண்ணவே இல்லை. பட் வந்து கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி ஸ்லீப்பி வாய்ஸில் தான் கேட்டுட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு மின்ஹோ வந்து கேட்குறாரு, உனக்கு ஆரம்பை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க, ஆரமா யார் இது என்ன யாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு மினுவுக்கு ஷாக் ஆகுது. அது சரி, அவன் லவ்வுன்னு சொல்லி ஒன் சைடில் உன் முன்னாடியே வராமல் பண்ணிட்டு இருந்திருக்கானா? ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே அடிச்சுட்டு இது வந்து நேற்று நம்ம கான்செர்ட் போனோம்ல, அங்கே சாங்லாம் பாடிட்டு இருந்தாங்களே அந்த டீமோட லீடர் நீ பார்த்துருப்பல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அதில் யார் டீம் லீடர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அவ்வளோதான் மினுவுக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது. கடவுளே சுத்தம், இப்படி இருக்க பொண்ணுக்கிட்ட நம்ம எப்படி போயிட்டு அவன் லவ் பண்ணுறான்னு சொல்கிறது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா யூனோட மொபைல் பக்கத்தில் இருக்குமா, அவர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடுவா. ஆரமோட பிக் வருது. இந்த பையன் நான் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல யூன் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணாங்க. ஆரமோட ஃபோட்டோ இருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா பெட்ஷீட்டை கவர் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்கானா? ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து தலையிலே கவிச்சு, உனக்கு கொஞ்சம் கூட அவனை யாருன்னு தெரியலையாடி, உன் ஜிம்மில் தாண்டி அவனை ஒர்க் அவுட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு பெட்ஷீட்டை மட்டும் கீழே எடுத்து விட்டுட்டு ஃபேஸ் மட்டும் தெரியுது. நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, சுத்தம் அப்போ உண்மையாகவே அவன் முன்னாடி வந்ததே இல்லையா? தூரத்துலேயே நின்று சைட் அடிச்சுட்டு போயிருக்கானோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மின்ஹோ வந்து அப்படி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நேற்று கான்சர்ட்டில் வந்துட்டு எல்லாரையுமே நோட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கும். கரெக்டாக ஆரம் வந்துட்டு யூனோவை பார்த்தோன்னே டக்குன்னு அந்த ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி அவர் வந்து அந்த கட்டி இந்த தவுத்து அவர் வந்து ஷர்ட்டை வந்து வியர் பண்ணியிருப்பார் இல்லையா, அதை வந்து நோட் பண்ணிட்டு இவன் இதுக்கு யூனோவை பார்த்து இப்படி பண்ணிட்டு இருக்கான் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் அவருக்கு டவுட்டே வந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக யோசிச்சிட்டே இருந்திருப்பாரு. அந்த கான்செர்ட் முழுக்கவே வந்து ஆரம் வந்து யூனோவை பார்த்துட்டே இருக்கிறது, யூனோவை பார்த்து சிரிக்கிறது, யூனோ பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்திருப்பாரு. அதை நோட் பண்ணிகிட்டே இருந்தவருக்கு அவருக்கு டவுட்டே வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து கான்செர்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆரமோட வந்துட்டு இன்டர்வியூஸ்லலாம் வந்து நோட் பண்ணியிருப்பாரு. அதில் பார்த்தா வந்துட்டு ஆரம் வந்து என்னோட க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு யூனோட நேம் வந்துட்டு ஒரு சில இடத்துலலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ரொம்ப ரேராக தான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பிகாஸ் அந்த ரேர் கொஸ்டின் தானே கேட்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு இடத்துல வந்து க்ரஷ்ன்ற நேமில் வந்துட்டு யூனா பேரை வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் யூனா பேரை வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு என்னவா லவ் பண்ணுறானா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவருக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் விஷயம்லாம் ஸ்டேக் ஆகுது. ஒவ்வொரு டைமும் வந்துட்டு யூனா வந்து சொல்லியிருப்பாங்க, ஏமானே தெரில ஆனால் எனக்கு தேவையான நேரத்தில் வாட்டர் பாட்டில் டிஷ்யூ எல்லாமே கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே அவனுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. எல்லா அவார்ட் ஷோலையும் இந்த பையன் இருந்திருக்கான். அப்போ இந்த பையன் தான் அதில் கொடுத்ததா, அப்போது ஜிம்லேயுமே இந்த பையன் இருந்திருக்கான் அப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போ தான் எல்லாமே லிங்க் ஆகி அவருக்கு அப்போ தான் ஸ்டேக் ஆகிருக்கும். ஓகே இந்த பையன் லவ் பண்ணுறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தோணியிருக்கும். சரி ஓகே லவ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஒரு டைம்னாச்சும் வந்துட்டு யூனா முன்னாடி இருந்திருப்பாங்க, யூனா முன்னாடி பேச ட்ரை பண்ணியிருப்பாங்களே. சரி ஓகே அப்போ யூனா கிட்ட போய் கேட்கலாம், நமக்கு வந்து ஜஸ்ட் டவுட் தான் இருக்குது, யூனா கிட்ட கேட்டால் தெரிஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு யூனா கிட்ட போய் கேட்டால் யூனாக்கு அப்படி ஒருத்தர் இருக்கதே தெரியல. ஜிம்மில் தான் ஒர்க் அவுட் பண்ணுறாரு, நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரா. நம்ம வந்துட்டு அப்படி மின்ஹோ வந்து தலையில் கை வச்சுட்டு இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காரு. அப்போ வந்துட்டு நம்ம வந்து யூனா தான் ஸ்லீப்பி வாய்ஸ்லேயே, ஆமாம் அந்த பர்சனை பற்றி நீ ஏன் கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, பிடிஎஸில் பெரிய கேப்பாப் பாய் பேண்டு, அதான் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கலான்னு. ஜிம் தானே அதான் வாங்கி தருவியேன்னு கேட்டேன். நீ தூங்குமா நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பக்கத்துலேயே வச்சுட்டு அவராக எழுந்திரிச்சு வெளியே போயிடுறாரு. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து யூனோவுமே வந்து தூக்கமே போயிடுச்சு. ஸோ வந்து என்ன இவர் தான் பேசிகிட்டே இருந்தாலே அதனால தூக்கமே போயிடுச்சு. அவங்க வந்துட்டு அப்படியே எந்திரிச்சிட்டு அப்படி போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு இப்போ என்ன அந்த பர்சன்கிட்ட ஆட்டோகிராஃப் வேணுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவராக டென்ஷனில் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ கோவம். இப்படி கண்ணு முன்னாடி ஒரு அப்படி சொல்கிறது ஒரு வைரத்தை வச்சுட்டு நீ என்னடி கண்ணு அப்படி எங்கடி வச்சுட்டு இருக்க அப்படின்னு மாதிரி ஒரு கோவம் வேற இருக்கும். பிகாஸ் இன்னொரு சைடு வந்துட்டு ஆரம்பேல கோவம், ஏண்டா லவ் பண்ணிட்டு இருக்க ஒரு தடவை கூடயாடா அவன் முன்னாடி போய் நிற்கல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மேலேயும் கோவம், இந்த சைடு யூனா மேலேயும் கோவம். யார்கிட்ட போய் என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த மனுஷனா டிப்ரெஷனுக்கே போயிடுவார் போல இருக்கும். அவர் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரி நான் ஜிம் போயிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிட்டு ஜிம் கிளம்புறாங்க வந்துட்டு யூனா. ஒருவேளை நம்ம சொன்னதுக்கப்புறம் ஆரம்பம் நோட் பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி தாட் வருது.
பட் எதுவுமே பண்ணல. எதுவுமே கேட்டுக்கல. ஸோ வந்துட்டு ஒரு வேளை வாங்கிட்டு வந்து தரியாடி, இன்னும் ஆரம்பிட்ட போய் பேசுறியாடி அப்படிலாம் சொல்லிட்டு வந்து எதுவுமே கேட்கல. ஸோ வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கார் ட்ரைவ் பண்ணிட்டு நேரா வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண ஜிம்க்கு போறாங்க. அவங்க வந்து இந்த ஆரம் டாபிக்கே மறந்துட்டாங்க. ஸோ போயிட்டு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ கரெக்ட்டா வந்துட்டு அவங்க மொபைல்ல வந்து சரி ஓகே டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு மொபைல ஆன் பண்ணாங்க. மொபைல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆரமோட அந்த கூகுள்ல சர்ச் பண்ண பிக் இருக்கு இல்லையா? அந்த பிக் வந்துட்டு இருக்கு. அதில பார்த்தா ஆரமோட ஸ்மைல் அவ்ளோ அழகா இருக்கு. அந்த ஸ்மைல பார்த்தோனே ஒரு மாரி அவங்களுக்கே ஒரு ஒரு லைட்டா ஸ்மைல் வரல. இப்போ நம்ம ஆப்போசிட்ல ஒருத்தர் வந்து ஸ்மைல் பண்ணாங்கன்னா, நமக்கு அறியாம ஒரு ஸ்மைல் வரல. அந்த மாரி வந்துட்டு ஸ்மைல் வருது. ஸோ அத வந்து பார்த்தோனே வந்துட்டு ஆரம். ம். ஓகே. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க வந்து அப்படியே என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கூகுள் ஃபோட்டோ வந்துட்டு ஒரு மாரி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க கேலரியில சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஜிம்மு தான சொன்னா, நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்காங்க. ஒர்க் அவுட் பண்றத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, அப்படியே வந்துட்டு அவங்களோட டவல் எடுத்து அப்படியே ஃபேஸ் எல்லாம் வந்துட்டு தொடச்சிட்டே வந்துட்டு, அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. எங்க இருக்காரு அப்படின்னு மாரி வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கே அப்பதான் தோணுது, ஐயோ! நேத்து தானே கான்சர்ட் முடிஞ்சுச்சு. ஒரு வேளை இன்னைக்கு ஜிம் வரமாட்டாங்க போல இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களா அப்படியே என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே திரும்புறாங்க. ஸோ திரும்பி வந்துட்டு அப்படி நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கரெக்டாக ஸ்டெப்ஸ்லேருந்து ஆரன் வேகமா ஓடி வராரு. செம்ம ப்ரீத் ஆகுது. எங்கே யூனா இன்னைக்கு பார்க்காம போயிடுவோமோ சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக ஓடி வந்திருப்பாரு. ஓடி வந்துட்டு அப்படியே முன்னாடி மூச்சு வாங்க நின்றுட்டு இருக்காரு. ஆப்போசிட்டில் வந்து யூனா. யூனா வந்து ஆரம் பார்த்தோன்னே ஹாய் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யூனா தான் ஹாய் சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து பார்த்தோன்னே என்ன பேசுறதுன்னு தெரியாது இல்லையா யூனாக்கா, அதனால ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆரம் அப்படியே நிமிந்து பார்த்துட்டு யூனா பார்த்தோன்னே சரியான ஷாக்கு. ஹாய் ஹாய்ங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் அப்படியே எப்படி சொல்றது? அப்படியே சுத்தமா அவனால பேசவே முடியல. ஐயோ! நான் அத பார்த்துட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் வாட்டர் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து வாட்டர் பாட்டில் இருக்கு. அத எடுத்து ஆரம் கிட்ட குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு வாட்டர் குடிங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவரும் தேங்க் யூ அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவர் வந்து அப்படியே அந்த வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு விட்டா போதும்ன்னு சொல்லிட்டு அப்படியே யூனாவ கிராஸ் பண்ணி போறாங்க. ஸோ வந்து யூனாவையும் வந்துட்டு என்ன எதுவுமே இப்போ சொல்லாம போறாரு. சரி ஓகே அப்படின்னு மாரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, போயிட்டு மறுபடியும் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ற பிளேஸ்ல அதாவது அவங்க ஒர்க் அவுட் பண்ற பிளேஸ்ல போயிட்டு, அங்க வந்து உட்காந்துட்டு அப்படியே வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணாங்க. பிகாஸ் அவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்கல்ல. அதனால ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணாங்க. ஆரம்க்கா இந்த சைடு ஹார்ட் பீட்லாம் பீக்குக்கு போகுது. இவனா நம்மகிட்ட பேசிட்டாளா? இவனா நம்மகிட்ட பேசியிருக்கா? இவனா வாட்டர் பாட்டில் குடுத்துருக்கா? இவனா ஹாய் சொல்லியிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்லி மனச சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. எப்படி சொல்றதுன்னா, அந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்கல்ல, அத ஏதோ சும்மா விளையாட்டு பொருள் மாரி வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. வேகமா வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து பார்த்தோன்னே ஜிம் ட்ரெய்னரு, ஆர் யூ ஓகே? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்ளோ வேகமா வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்ல, இதெல்லாம் எவ்வளோ வெயிட்டா இருக்கும்? நீங்க என்ன அசால்ட்டா தூக்கிட்டு இருக்கீங்க ஆரம்? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து அவரு கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அது வந்து அ சாரி கோச் ஒரு எக்ஸைட்மென்ட். அ அவ்வளோதான் வேற எதுவும் இல்ல. எக்ஸைட்மென்ட்டா? ஒர்க் அவுட் பண்றதுல என்ன எக்ஸைட்மென்ட்? ஐயோ! கோச் உங்களுக்கு சொன்னா புரியாது. நீங்க போயிட்டு வேற வேலை இருந்தா பாருங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவரா திரும்ப ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு செம்ம ஹாப்பி. ஏய் இவனா என்கிட்ட பேசிட்டா அப்படின்ற மாரி வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. யூனாக்கு வேற மைண்ட் ஓடிட்டே இருக்குமா. இவன் வேற ஃபர்ஸ்ட் டைம் வேற வந்துட்டு மின்னு வந்து இதுவரைக்கும் கேட்டதே கிடையாது. எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதே கிடையாதா. அதனால வந்துட்டு ஆட்டோகிராஃப் வேற கேட்டானே. இப்ப நம்ம போய் கேட்டா அது சரியா வருமா? ஆட்டோகிராஃப் போட்டு குடுப்பாரா? டிஸ்டர்ப் பண்ற மாரி இருக்குமோ? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாரி தயக்கத்திலேயே வந்துட்டு ஆரம் கிட்ட போய் நிக்கிறாங்க. ஆ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க. ஆரம் வந்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தான். அப்படியே திரும்பி பார்க்குறான். யார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்றான். அப்படியே போட்டுட்டு டக்குன்னு எந்திரிச்சு நின்னுட்டு, சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து பேச ஸ்டார்ட் பண்றாரு. ஆ ஒண்ணும் இல்ல டிஸ்டர்ப் பண்றேன்னு தெரியுது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு தயங்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னே ஆட்டோகிராஃபா? என்னோடதா? அப்படின்ற மாரி வந்து கேட்க, ஆ ஆமா. என்னோட ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டானா, அதான் கேட்க வேணான்னு தான் இருந்தேன். உங்களோட பிரைவசி அது சாரி அப்படின்ற மாரி வந்து சொல்ல, ஆ நோ ப்ராப்ளம். ஆட்டோகிராஃப் தானே ஒண்ணு என்ன 10 கூட போட்டு தரேன். வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அவரா எங்க நோட்டு, பேனா அப்படின்ற மாரி சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. ஒரு வழியா கண்டுபிடிச்சு, அவருமே ஆட்டோகிராஃப் போட்டு குடுத்துட்டு, இந்தாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து குடுக்குறாங்க. அத வந்து பார்த்தோனே, எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ரியலி தேங்க் யூ சோ மச். யூ சோ கைண்ட் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்கள அப்படியே அந்த ஆட்டோகிராஃப வந்து பார்த்துட்டே அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே நடந்து போயிட்டாங்க. ஸோ இந்த சைடு வந்து ஆரம்க்கா அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. ஐயோ! ஃப்ரெண்டுக்காக கேட்டே யாருக்காக கேட்டியோ எனக்கு தெரியாது. ஆனா நீ என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டிருக்க. நீ என்கிட்ட பேசியிருக்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவரா செம்ம ஹாப்பியா இருக்காரு. லிட்டரலி இந்த வேர்ல்டுலயே அவர் தான் ஹாப்பி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டு அவர் இருக்காரு. அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. இந்த சைடு வந்துட்டு
ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் காமிக்கிறோம். ஸோ வந்துட்டு நம்ம வந்து நான் வந்து அப்படி சைலண்ட்டாக எதுவுமே தெரியாத மாதிரி நேற்று கான்செர்ட்லாம் போகாத மாதிரி அப்படி சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு அந்த மேனேஜருக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கும். அந்த கால் வந்தோடனே வந்துட்டு மேனேஜர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, அதாவது யானோட மேனேஜர் ஷோகி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த செட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிருப்பாங்க. பிகாஸ் அந்த செட்டில் வந்து அவ்வளோக்கா சிக்னல்ஸு சம்திங் அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அது ஒரு மாதிரி அந்த எப்படி சொல்ல சிட்டியோட அவுட்டருன்றனால கொஞ்சம் கஷ்டம் தான், அங்கே சிக்னல்லாம் கிடைக்காது. ஸோ அதனால வந்து அவங்க கொஞ்சம் தள்ளி போயிட்டு நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு யான் வந்து அதை நோட் பண்ணிவிட்டு வேகமாக வந்துட்டு இருக்கிற டைரக்ஷனுக்கு போகிறாங்க. என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அந்த எப்படி சொல்கிறது அந்த கேபின் இருக்கும்ல அவங்களுக்குன்னே வந்துட்டு எப்படி சொல்கிறது கேரவன் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டு அவர் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ மிரர் முன்னாடி வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு அந்த டோர் வந்து ஓப்பன் ஆனோடனே வந்துட்டு வந்து அப்படியே திரும்பி பார்த்தா யானை. ஸோ யானை பார்த்தோன்னே வந்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணார், ஹாய் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு வந்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே யானை வேகமாக வந்துட்டு அப்படியே பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு நிற்கிறாங்க. வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவராக அந்த எப்படி சொல்கிறதுனா பின்னாடி போயிட்டு அப்படியே மோதி நிற்கிறாரு. பின்னாடி வந்துட்டு அந்த சேர் ஒன்று இருக்குது, சேரில் அப்படியே சாஞ்சு நின்றுட்டு இருக்காரு. அப்படியே ஹார்ட் பீட்லாம் பீக்குக்கு போயிட்டு இருக்கு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு வந்து ஒரு மாதிரி ஒரு லோ வாய்ஸில் வந்து கேட்டுட்ருக்காங்க. அறிவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க ஒன்றுமே புரியல, என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நேற்று எதுக்கு கான்செர்ட்டில் அப்படியே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்க வந்து கான்செர்ட்டா நான் அது கான்செர்ட்டில் நான் அப்படின்னு நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக வந்து நின்றுட்டுருக்காங்க. ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் கான்செர்ட் வந்தீங்களா அப்படின்ற மாதிரி ஆமாம் கான்செர்ட் வந்தேன், எப்போவும் வருவேன். நேற்று நீ நின்ற கோலத்துக்கு அங்கேயே உன்னை கில் பண்ணியிருப்பேன், என்ன பண்ணுறது, சைலண்ட்டாக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வந்துட்டு எனக்கு புரியல, நீங்கள் எதுக்கு இவ்வளோ கோவப்பட்டுருக்கீங்க, நீங்கள் என்ன என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, தலங்க ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே கோவப்பட்டு அவர் என்ன பண்ணேன்னா யானை இந்த சைடு வந்துட்டு நகர்த்தி விட்டு அவர் வந்து கேரனை விட்டு வெளியே போக பார்க்குறாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து அப்படியே நின்றுட்டாரு. அப்படியே ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல, அப்படியே நின்றுட்டாரு. ஸோ அந்த அப்படியே திரும்பி பார்த்துட்டு என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாரு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, சிப்பன் இல்லை, ரொம்ப நாளாக நானும் ஒரு ஆர்மி கேர்ள் தான் அப்படின்ற மாதிரி வந்து இதை கொண்டு வந்துட்டு ஆர் யூ சீரியஸ் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. பிகாஸ் அவருக்கு அது வந்து எப்படி சொல்கிறது உண்மையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம யாருமே ஆமாம் சீரியஸ் தான், ரொம்ப சீரியஸாக நல்லா பண்ணிகிட்ருக்கேன், நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். பிகாஸ் என் சுச்சுவேஷன் அப்படி. பட் நேற்று கான்சர்ட்டில் பார்த்ததுக்கப்புறம் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு தெரியும் அதோட ப்ரொஃபஷ்னல், நீ பண்ணி தான் ஆகணும், அதனோட ஃபேஷன், ஸோ வாட் எவர் இட் இஸ். ஆனால் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆச்சு, இனிமேனாச்சும் கொஞ்சம் உடக்கமாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் செம்ம கோவத்தில் அடி வந்துட்டு கேரவனை விட்டு வெளியே போகிறாங்க. இதை வந்து பார்த்துட்டு என்னடா அது புது ட்ராக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்க நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இவர் அப்படி பின்னாடி இறங்கி ஓடிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஸ்வீட்டி வந்து வந்திருப்பாங்களா நடுவில், ஸ்வீட்டி மேலே வந்து இடிக்க போய் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டாரு. வந்துட்டு சாரி 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்வீட்டி கிட்ட ஸ்வீட்டி இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஒரு டோனில் சொல்லிவிட்டு அவங்க அப்படியே கிராஸ் ஆகி போயிடறாங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு தான் யான் பின்னாடி போயிட்டு இப்போ என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து யான் இல்லை இவ்வளோ நேரம் நீ சொன்னல அதெல்லாம் உண்மையாகவே நீ லவ் பண்ணுறியா, இல்லை சும்மா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கியா, இல்லை ஏதாவது ப்ராங்கா அப்படின்ற மாதிரி வந்து என்னை பார்த்தா உனக்கு ப்ராங்க் பண்ணுற மாதிரி இருக்காட்டாயாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து திரும்பி ஒரு மாதிரி சாஃப்ட் வாய்ஸில் லோ வாய்ஸில் கேட்டுட்ருக்காங்க. நம்மகிட்டே வந்து இல்லை தான் இருந்தாலும் கிளாரிஃபிகேஷன், என்ன கிளாரிஃபிகேஷன், நான் லவ் பண்ணுறேனா இல்லையான்னு கிராஸ் வெரிஃபிகேஷனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சில திடீர்னு ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னால் எப்படி அதான் திடீர்னு சொன்னது தப்பு தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் பொசசிவ் அதான் சொல்லிட்டேன் அண்ட் சாரி கோவப்படுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், அதெல்லாம் லவ்வில் சாதாரண விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. லவ்வில் சாதாரண விஷயம்னா நான் தானே உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன லவ் பண்ணுறல, அப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் கடுப்பாக தானே ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்து ஏதோ சொல்ல வராரு. அது இல்லாட்டி கரெக்டாக யானோட மேனேஜர் வந்துட்டு ஜோகி வந்துட்டு யான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கோல்டு வாய்ஸில் அவ்வளோதான் சரியான டென்ஷன் ஆகுது, வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி வந்து நின்றுட்டுருக்காரு. பிகாஸ் அவர் அந்த ஃபஸ்ட் டே ஷூட்லேயே நோட் பண்ணியிருப்பாரு, யானை வந்து யாருக்கிட்டையுமே பேச அவ்வளோவே பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை அவர் நோட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ வந்து யானுமே வந்துட்டு ஆண்டி
எனக்கு இந்த ஸ்கிரிப்டில் சந்தேகமாக இருக்குது, இதில் இந்த டயலாகு இந்த சார் தான் சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேக்கெல்லாம் வாயிலே எப்படி சொல்கிறது, வெளில வச்சுட்டு அட்டி பாவி, ட்ராமாவில் கூட நீ இப்படி நடிச்சது இல்லையடி அப்படின்ற அளவுக்கு பார்த்துட்ருக்காரு. பிகாஸ் அப்படியே உல்ட்டாவாக பண்ணிகிட்ருக்காங்க. ஓ, ஸ்கிரிப்டை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, ஆமாம் ஆண்டி, ஸ்கிரிப்ட் பற்றி தான். நான் உங்களை தேடினேன் ஆண்டி, பட் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு தெரியலையா, அதான் சார்கிட்டேயே கேட்கலான்னு. இல்லை சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நம்மகிட்டேவோ ஆ ஆமாம் ஆமாம் மேடம், யான் மேம் அதை தான் கேட்க வந்தாங்க. நானும் எக்ஸ்பிளைன் பண்ணேன், எனக்கும் அது சுத்தமாக புரியலையா, அதான் மேம் கிட்ட நம்ம 2 பேர் போயிட்டு டேரக்டர்கிட்டே கேட்கலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். இல்லை யான் மேம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வந்துட்டு அப்படியே அவருமே வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறாரு. நம்ம யானுக்கு சிரிப்பு தான் வருது. பிகாஸ் வந்து யான் மட்டும்தானே இப்படிலாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போது யான் கூட சேர்ந்து வந்து நடிக்கிறது யானுக்கு சிரிப்பு தான் வருது. யானுமே வந்து தலையை குனிஞ்சிட்டு, ஆண்டி வித் யுவர் பெர்மிஷன் நாங்கள் வேணால் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா. சரி ஓகே, நீங்கள் போங்க, நான் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நம்ம யானூட்டையும் விட்டால் போதுண்டான்னு சொல்லிட்டு வேகமாக வந்து டேரக்டர் இருக்க பக்கம் போகிறாங்க. பட் டேரக்டர்கிட்டலாம் போகல, டேரக்டர் பக்கத்தில் நின்றுட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு, அதாவது ஸ்கிரிப்ட் பேப்பரை வந்து பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து யான் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நம்மட்டே எதுக்கு, சில நான் ஆக்ட் பண்ணும்போது நீங்களும் சேர்ந்து நடிச்சது, சில நான் ஒன்று கேட்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா. ஏன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யான் வந்து கேட்குறாங்க, இந்த லவ் அதெல்லாம் செகண்டரி தான், நீ உன் மேனேஜர் எப்போவுமே இப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, யார்கிட்டயே பேசவே விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல, அது என்னோடய ஃபேமிலியோட ரூல்ஸு, யார்கிட்ட பேசக்கூடாது யார்கிட்ட பேசணும்னு சொல்லி அவங்க தான் ரூல் போடுவாங்க, அவங்கக்கிட்ட மட்டும்தான் நான் பேசணும், ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு யான் வந்து சொல்லிவிட்டு, சரி ஓகே தேங்க்யூ அண்ட் சாரி கோவப்பட்டதுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அவங்க முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து டேக் வந்துட்டு யான் கோவப்பட்டது அது மாதிரி நல்லா க்யூட்டாக இருந்திருக்குமா, அதை பார்த்துட்டு அதை நினச்சி சிரிக்கிறாரு. இன்னொரு சைடு இருக்க ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. என்ன ரீசன்னா, எனக்கு பழகிடுச்சு, யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, அது எனக்கு பழகிடுச்சுன்னு சொன்னது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அவருமே அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. நம்ம ஸ்வீட்டி வந்து பின்னாடி டேங்கோட ஷோல்டரை தட்டி மிஸ்டர் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட, டேங்கோட நேம் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக தெரில. மிஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட, அவங்களுமே திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கிரிப்டில் வந்துட்டு கொஞ்சம் சீன்ஸ் இருக்குது, அதை சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை வந்து கொடுக்க, அதை வந்து பார்த்தோன்னே தேங்க்யூ அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், அண்ட் நான் நேற்று சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் ஆக்ட் பண்ணிங்கல்ல அதில் சின்ன கரெக்ஷன் இருக்குது, ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டி வந்து கொஞ்சம் கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம டேக் ஒரு மாதிரி ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே கேட்டுட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி அது வந்து ஹர்ட் ஆகலை, ஒரு மாதிரி எம்பரேசிங்கெல்லாம் ஃபீல் ஆகலை. அப்படியா, இதை நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை வந்து யான் வந்து தூரத்துலேருந்து பார்த்துருப்பாங்க. யானுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. பிகாஸ் தெரியாத ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறது அது ஒரு மாதிரி நல்ல விஷயம் இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஸ்வீட்டியுமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த சீனை நீங்கள் இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணால் போதும், ரொம்ப வந்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு போக தேவையில்லை, இது ஜஸ்ட் இந்த சீன் வந்து இவ்வளோ நேரம் தான் வரப்போகுதுங்கும் போது இவ்வளோ ஆக்டிங் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதை கேட்டோன்னே வந்துட்டு டேக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்கு, இவ்வளோ நல்லா சொல்லி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டே தான் ஸ்வீட்டிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட்ஸை நீட்டாக. ஸோ அந்த ஸ்வீட்டியுமே வந்துட்டு டேவை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இன்னொருத்தரை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்பிக்கை இல்லாமல்லாம் கிடையாது, எங்கே நம்ம ஊராக அட்டாச்ட் ஆகிட்டோன்னா அதுவே பின்னாடி பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயம் இருக்கும். அங்கே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு வேணான்னா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கை எடுக்க போக ஸ்வீட்டிக்கு ஒரு மாதிரி ஆகிடுதோ. ஸ்வீட்டியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ வந்துட்டு வந்து ஸ்வீட்டியை பார்த்து சிரிச்சிட்டு சரி ஓகே, ஸோ வந்து எனக்கு ஒரு கொஷின் கேட்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா. நம்ம வந்து ஸ்வீட்டியுமே நீ என்ன கேட்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, என்ன கேட்க போகிறேன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நான் ஏன் இவ்வளோ நாள் ஃபீல்டு இல்லை, இப்போ என்ன திரும்ப வந்திருக்கேன், இதை தானே கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொல்லிட்டாரு. பிகாஸ் அதை தான் கேட்க வந்திருப்பாரு. பிகாஸ் ஜிக்கி இதை கேட்டு 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 டேக் அழுத்து போயிருக்கும். சாரி, நான் அதை கேட்கக்கூடாது தான், அது உங்களோட ப்ரைவசி தான், பட் என்னோட தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் உங்களை பற்றி கேட்டுகிட்டே இருப்பானா, அந்த க்யூரியாசிட்டியில் தான் நான் கேட்டுட்டேன், லிட்ரலி சாரி, அவன் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேனு. ஸோ உங்களோட ஓல்டு மூவியில் எல்லா டைலாகுமே அவனுக்கு ஞாபகம் இருக்கும், ஏன்னா அவன் அப்படி வந்து பேசுவான் உங்களை பற்றி. எனக்கே உங்களோட டைலாக் ஞாபகம் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. பிகாஸ் தலைவர் தனியாக பார்க்க மாட்டார், எங்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சு தான் பார்ப்பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜேகேவை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்ல ஸ்வீட்டிக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க, என்னோட மூவியை இப்படி பார்த்துருக்காங்களா என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சின்னதாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்மைலே வருது. ஸோ அவங்க ஃபேஸில் லிட்டரலி ரியல் ஸ்மைலு சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஸ்மைல் வருது.
அது வந்து பார்த்தோன்னே வந்துட்டு, "உங்களோட ஸ்மைல் நல்லா இருக்குங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து அ டே வந்து சொல்றான். ஜேகே சொல்லிக்கிட்டே இருப்பான், "உங்க ஸ்மைல் ஒரு மாரி நல்லாருக்கும்னு. நான் இப்ப தான் பார்க்குறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்ல, ஸ்வீட்டிக்கே ஒரு மாரி ஆயிடுது. யாருங்க அந்த ஜேகே? ஜேகே ஜேகே இப்படி சொன்னாரு, ஜேகே அப்படி சொன்னாரு. என்ன இவ்ளோ நோட் பண்ண ஒரு பெர்சனா? சத்தியமா இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. டேய் நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஸ்வீட்டி வந்து ஒரு மாரி நார்மலா பேசுறாங்க. அவங்க கவலை, கஷ்டம் எல்லாமே மறந்து போயிடுச்சு. பிகாஸ் டே ஃபுல்லா ஜேகே பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்மளுக்கே ஒரு மாரி இன்ட்ரெஸ்ட் வரும்ல. யார் தான்யா அந்த பெர்சன்? நான் பார்க்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த மாரி தான் ஸ்வீட்டிக்குமே யார் அந்த பெர்சன்? நான் பார்க்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கு. நீங்க வேணா ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லுங்க. ஒன் டே டாம்க்கு வாங்க. கண்டிப்பா மீட் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, டே வந்து சொல்றாரு. என்ன டாம்க்கா? அப்படின்ற மாரி வந்து அப்படியே யோசிக்கிறாங்க. வெளிய மீட் பண்ணா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும்ல. அதான். ஸோ பிரைவசி அண்ட் வந்து கம்ஃபர்டபுளுக்காக நான் வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணேன். நீங்க கண்டிப்பா ஒன் டே வாங்க. ஸோ வந்து எங்க வீட்ல நாங்க பிரதர்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ எங்களோட அண்ணீஸும் வந்துட்டு சம்டைம்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்டின்ற மாரி சொல்லிட்டு டே ஒரு மாரி ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. நம்ம யாழ்லா இது பக்கத்துல கொஞ்சம் தள்ளி வந்து உட்காந்துட்டு அப்டியே கேட்டுட்டே இருக்காங்க. ஸ்கிரிப்ட்ட பார்க்குற மாரி தான் இருக்கு. பட் டே என்னலாம் பேசுறாரு அப்டின்னு சொல்லிட்டு பார்த்து ரசிக்கிறாரு. அவரு காதுல வந்து அவ்ளோ விஷயம் வந்துட்டு அப்டி ஒழிச்சு அப்டி எப்டி சொல்றது? யானோட காதுல நெறைய விஷயங்கள் கேட்டுட்டே இருக்கு. ஸோ ஒரு ஃபேமிலிய எவ்ளோ லவ் பண்றாரு? எப்டி இருக்காங்க? அப்டின்னு சொல்லிட்டு அது எல்லாமே கேட்குது. அது கேட்க கேட்க யானுக்கு அவ்ளோ ஏக்கமாயிடுச்சு. ஒன் டேனாச்சும் அந்த ஃபேமிலியில ஒருத்தியா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கு. ரொம்ப பெரிய ஃபேமிலி. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டு குடும்பமே இருக்கு. பட் அது ஃபேமிலியே கிடையாது. ஒரு இடத்துல கூட அவங்களுக்கு ஃபேமிலியா ஃபீலே ஆனது கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு மாரி ஏக்கமா இருக்கு. ஒன் டேனாச்சும் நம்ம மீட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், சின்ன ஒரு ஏக்கம் வந்துட்டு அப்படியே வருது. ஸோ பட் அவங்க வந்து காமிச்சுக்காம அப்படியே சைலன்ட்டா இருக்காங்க. அப்படியே அதர் சைடு நம்ம வந்து லியா சைடு தான் காமிக்கிறோம். லியா ஷூட்ல. ஸோ வந்து டயலாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து டயலாக் வந்து அவங்க அவங்களோட கேரக்டர் எப்படின்னா, அவங்க ஒரு சின்ன வந்து பொண்ணு தான். ஸோ கிட்டத்தட்ட எப்படி சொல்றதுன்னா, ஒரு 20 ப்ளஸ் 20, 21, 22 அந்த மாரி வந்துட்டு தான் இருக்கும். ஸோ ரொம்ப சின்ன பொண்ணு தான். அண்ட் அந்த பொண்ணுக்கு எப்படின்னா வந்துட்டு, கிடைக்கிற ரோல்லாம் வந்து சப்போர்ட்டிங் ரோல், அப்புறம் பொண்ணு பொண்ணு அதாவது டாட்டரா நடிக்கிற ஒரு கேரக்டர், அப்படி இல்லன்னா வந்துட்டு ஃப்ரெண்ட்லி கேரக்டர், ஸோ வந்து சப்போர்ட்டிவ் ரோல் அந்த மாரி தான் வந்துட்டு நடிப்பாங்க. ஒரு சின்ன பொண்ணு, அந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த மாரி தான் நடிப்பாங்க. ஸோ மெயினா வந்துட்டு அந்த ஹீரோயினுக்கு பேரா அந்த மாரிலாம் வந்து போட மாட்டாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி கேரக்டர், ஒரு பொண்ணோட கேரக்டர் அந்த மாரி தான் வந்துட்டு ஒரு கியூட்டான கேரக்டர் தான் பண்ணுவாங்க. பட் அப்படி இருந்துமே ஒரு ஃபேன் பேஸ் வந்துட்டு லியாக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாரி தான் அப்பா கிட்ட சில டயலாக்ஸ்லாம் சொல்லணும். அந்த மாரி டயலாக் வந்து போயிட்டுருக்கு. லியாவுமே பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு ஒரே டேக்ல சொல்லி முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு எப்படின்னா வந்துட்டு ஆக்டிங்லாம் செம்மையா பண்ணுவாங்க. டான்ஸ், ஆக்டிங்கு எல்லாமே ஓகேவா வரும். என்ன நெறைய பேர பார்த்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நர்வஸ்ல என்ன பேசுறோன்னே தெரியாம இன்டர்வியூல போய் சொதப்பிட்டு வந்துருவாங்க. அவ்வளோதான். ஸோ வந்து கரெக்ட்டா வந்துட்டு டயலாக்லாம் முடியுது. ஸோ வந்து ஆப்போசிட்ல இருக்க அந்த ஆக்டர் இருக்கா இல்லையா? "நீ ரொம்ப நல்லாவே பண்றம்மா" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, நம்ம லியா வந்து ஸ்மைல் பண்ணிட்டு, "தேங்க் யூ" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாரி குழந்த மாரி தலையாட்டிட்டு இருக்காங்க. இத வந்து பார்த்தோன்னே தூரத்துலருந்து வந்துட்டு மேனேஜர் ஆன்டி பார்த்துட்டு, "லியா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க. அவங்களுமே வந்துட்டு, "ஆன்டி" அப்படின்னு மாரி சொல்லிட்டு வந்துட்டு வேகமா போயிட்டு ஆன்டி பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. "இந்தா தண்ணி குடி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு தண்ணி குடுக்குறது, ஃப்ரூட்ஸ் எடுத்து குடுக்குறதுலாம் குடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து லியாமே வந்துட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஹேஜு வந்து சொல்றாங்க, "பாத்தியா? இப்போ இந்த பாராட்டு எப்படி கிடைச்சது? நேத்து நைட் நீ ட்ரெயின் பண்ணனால தானே கிடைச்சது. நேத்து நைட்டு மட்டும் நீ அப்படியே போய் படுத்திருந்தனா, இல்லைனா ஜிமின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, உன்னோட ஒர்க்கை நீ ப்ராப்பர் பண்ணாம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோவேன், இந்த பாராட்டு கிடைச்சிருக்குமா?" அப்படின்ற மாரி சொல்லலாம். இருந்தாலும் நான் ஜிமின் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்ல. அப்படின்ற மாரி சொல்லிட்டு மூஞ்சிய தொங்க போடுறாங்க. சரி, சரி, ஓகே. இன்னைக்கு நீ போய் ஜிமின் கூட வந்து ஸ்டே பண்ணு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பிகாஸ் வந்துட்டு ஷூட் வந்துட்டு இன்னைக்கு ஓவரால் எண்ட் ஆகுது. ஸோ நாளைக்கு ஷூட்ல வந்து உனக்கு ஓவரால் வந்துட்டு எப்படி சொல்றது? நெறைய வந்து ஸ்கிரிப்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் 1, 2 டயலாக்ஸ் தான் இருக்கு. ஸோ அத நீ பண்ணிடுவ. நீ வேணா வந்துட்டு நீ ஜிமின் கிட்ட போய் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்ற மாரி வந்து சொல்ல, லியா அவ்வளோதான் செம்ம ஹாப்பி ஆயிட்டு, "உண்மையாவா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமா" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, லியா அப்படியே யோசிக்கிறாங்க. ஆனா ஆன்டி அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஆன்டிய பார்க்க, "ஆன்டி என்னம்மா? என்னாச்சு?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. "இல்ல இன்னைக்கு அப்பா, அம்மாவ மீட் பண்ணணும்ல. இன்னைக்கு டே எப்பவுமே ஃபேமிலி மீட் இல்ல" அப்படின்னு மாரி வந்து சொல்ல, இத கேட்டோனே ஹேஜுக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுது. "நீ ஃபேமிலிய பார்க்கறதுக்கு பதிலா நீ ஜிமின போய் பார்க்கலாம்ல" அப்படின்ற மாரி சொல்ல, "அது எப்படி? ஜிமின் எனக்கு எவ்வளோ முக்கியமே, அதே அளவுக்கு ஃபேமிலியும் முக்கியம்ல. நான் தான் வந்து ஜிமின நேத்து பார்த்தேன்ல. அப்போ இன்னைக்கு நான் ஃபேமிலிய பார்க்கணும்ல" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, நம்ம வந்து ஹேஜுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. "சரி ஓகே. இன்னைக்கு என்ன ஃபேமிலி மீட் பண்ண போறியா?" அப்படின்ற மாரி வந்து கேட்க, "ம் ஆமா. நீங்களும் என் கூட வரீங்களா?" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, ஹேஜுக்கு "சரி ஓகே. நான் வரேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க ஃபேஸே ஃபுல்லா டல் ஆயிடுது.
அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறாங்க ஹேஜு. கால் பண்ணிவிட்டு ஜிமின் வந்து கால் அட்டெண்ட் பண்ணிட்டு, சொல்லுங்கள் ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. ஸோ வந்துட்டு ஆ ஹேஜு வந்து சொல்கிறாங்க, ஜிமின் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி லியா வந்து பேரண்ட்ஸை மீட் பண்ண வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆன்ட்டி அவள் எப்பவும் போகிறது தானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, போகிறது தான், ஆனால் எனக்கு என்னமோ அவள் ஏஜ் ஆக ஆக அவளுக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் ஜிமின், இப்படி விட்டுட்டே இருக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஆன்ட்டி எனக்கு புரியுது, பட் போகிறவளை எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி சொல்கிறான். ஸோ இதை வந்து கேட்டோன்னே, எனக்கு புரியுது, நீ வேணா லியா கிட்ட பேசி பார்க்குறியா, இன்னைக்கு நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம், அவுட்டிங் போகலாம், அந்த மாதிரி ஏதாவது கூப்பிட்டு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆன்ட்டி நான் என்ன கூப்பிட்டாலும் அவள் இன்னைக்கு வரமாட்டா, பிகாஸ் அவளை பொறுத்தளவுக்கு இந்த டே ஃபேமிலியோட டே, மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அவள் ஃபேமிலியை போய் பார்த்துருவாள் ஆன்ட்டி. ஸோ நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, ஒருவேளை அவளுக்கு ஏதாவது நோட் பண்ணானா அப்போது நம்ம அவளை ஓகே பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, அவளுக்காக தான் நம்ம இருக்கோம்ல, பார்த்துக்கலாம் ஆன்ட்டி, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகேப்பா நான் கூட்டிகிட்டு போகிறேன், அண்டு நான் எதுவாக இருந்தாலும் உனக்கு கால் பண்ணுறேன் சரியா, நீ லியா கிட்ட கொஞ்சம் பேசு சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே ஆன்ட்டி, நீங்கள் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போங்க, அண்ட் அங்கே என்ன நடக்குதோ அதை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். ஸோ லியாவை கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க, அந்த ஃபேமிலி கிட்ட மட்டும் லியாவை தனியாக விட்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். இதை கேட்டோடனே வந்துட்டு ஹேஜுவும் சரி தம்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு லியாவா செம்ம ஹாப்பி எக்ஸைட்மெண்ட்டாக ஃபேமிலிக்கு என்ன திங்ஸ் வாங்கிட்டு போகலாம், அவங்களுக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு போகலாம், அப்பாவுக்கு இது வாங்கிட்டு போகலாம், அம்மாக்கு இது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுட்ருக்காங்க. இதை வந்துட்டு ஹேஜு பார்த்துட்டு, லியா எதுக்கு இவ்வளோ கிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆன்ட்டி மந்த்லி ஒன்ஸ் தான் அப்பா அம்மாவை பார்க்க போகிறேன், அப்போ அவங்களுக்கு நிறைய திங்ஸ் வாங்கிட்டு போகணும்ல, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அவங்க எவ்வளோ ஹாப்பி ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, யார் அவங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு, சரிடா அதுக்கு எதுக்கு இவ்வளோ கிஃப்ட்டு, இவ்வளோலாம் வேண்டாம், நீ கம்மி பண்ணு, இதெல்லாம் வாங்கி அவங்க என்ன பண்ண போகிறாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சில திங்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நம்ம லியாவுமே சரி ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் ஆர்டர் போடுறாங்க. அந்த சைடு ஜிமின் தான் காமிக்கிறோம். ஜிமின் அப்படியே சோஃபாவில் அப்படியே சைலண்ட்டாக காலை கட் பண்ணிவிட்டு அப்படி உட்காந்துருக்கான். இவன் வந்து ஹோபி இதை நோட் பண்ணிவிட்டு, என்னடா என்னாச்சு அப்படின்னு மாதிரி கேட்க, இல்லை கயாங் லியா அப்பா அம்மாவை பார்க்க போகிறாலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பசங்களாம் அங்கங்கே உட்காந்துட்டு ஒர்க் வந்து பார்த்துருப்பாங்க. பிகாஸ் இன்றைக்கி வந்து கான்சர்ட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் இல்லையா, ஸோ நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி கொஞ்சம் அங்கங்கே அப்படியே உட்காந்து ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, கேம்ஸ் ப்ளே பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஜிமின் வந்து வேர்ட்ஸை சொன்னோடனே வந்துட்டு ஜின் வந்துட்டு ஆன்ட்டி கூட போகிறாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஆமாம் ஹயாங் ஆன்ட்டி கூட போகிறாங்க தான், பட் ஆன்ட்டி என்ன சொன்னாங்கன்னா, லியாவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் புரிய ஸ்டார்ட் பண்ணிருச்சு, ஸோ இதுக்கு மேலே விட்டால் நமக்கு டேஞ்சர் தான், லியாவுக்கு ஹர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, லியாவும் சின்ன பொண்ணு இல்லைல்ல, அவளுக்கு இப்போது 23 ஏஜ் ஆயிடுச்சுல்ல ஹயாங் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம பசங்களுக்குமே புரியுது. சரி ஓகேடா விடு பார்த்துக்கலாம், அவள் எப்படியும் உன்கிட்ட தானே திரும்ப வருவா, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பசங்க ஜிமினை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிமின்மே சரி ஓகே ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அப்படியே வந்து உட்காந்துருக்காரு, மொபைலை கையில் வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. பிகாஸ் வந்து எந்த டைமில் வந்துட்டு லியா வந்து போவாங்கன்னு தெரியாது. லியா வந்து ஏதாவது ஒரு லைட்டாக அஃபெக்ட் ஆகிட்டா போதும் ஜிமினுக்கு தான் கால் பண்ணுவாங்க, அது ஜிமினுக்கு நல்லாவே தெரியும். ஜிமின் அதனால் மொபைலை கையிலே வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஸோ பசங்களுமே வந்து பார்க்குறாங்க, பசங்க மைண்ட்லேயுமே அதுதான் ஓடிட்டுருக்கு. லியாவை வந்து அவங்க வீட்டில் எப்படியுமே வந்து லியாவை வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு எப்படி சொல்கிறதுனா யூஸ் பண்ணிக்கிற ஒரு பொருள் மாதிரி தான் பார்ப்பாங்க. பிகாஸ் வந்து லியாவுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்குது, அந்த ஃப்ரேமை யூஸ் பண்ணிப்பாங்க, அண்ட் வந்து லியா சம்பாரித்த சொத்தை யூஸ் பண்ணிப்பாங்க, அதை அனுபவிப்பாங்க அவ்வளோதான். பட் மற்றபடி வந்துட்டு லியா கிட்ட வந்துட்டு அந்த ஃபேக்கான ஒரு என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அன்பு அப்படியே பொழிவாங்க, பார்த்தா அது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும். ரீசன் வந்து அமௌண்ட்டு, ஏன்னா வந்து அது வந்து ஹீஜுக்கு நல்லாவே தெரியும். என்ன ரீசன் அப்படின்னா வந்துட்டு அவங்க தானே மேனேஜர், அவங்க தான் வந்துட்டு அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. என் பொண்ணு தானே சம்பாதிக்கிறா, உனக்கு என்ன பிரச்சனை, எல்லா அமௌண்ட்டும் எனக்கு அமுச்சுடு, எனக்கு அமுச்சுடு, இது வாங்க அதை வாங்க, எனக்கு கார் வேணும், எனக்கு பைக் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், அது லியாவோட பிரதர் சிஸ்டர் இருப்பாங்களே அவங்க அப்பா அம்மான்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியுமே லியாவை வந்து யூஸ் மட்டும்தான் பண்ணிட்டுருக்காங்க. பட் லியாவுக்கு அது தெரியாது. அவங்க கண்ணாமூடி எப்படி சொல்கிறது, கண்மூடித்தனமாக அப்படியே வந்துட்டு என் குடும்பம் என்னை அப்படி வந்து பார்க்காது, என் குடும்பம் என்னை அவ்வளோ லவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போட்டிருக்க அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாஸ்க், அதை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. லியாவுக்கு இப்போ வரைக்குமே தெரியாது இவங்களாம் இப்படி வந்து பணத்துக்காக தான் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இது வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கும் தெரியும், ஹீஜுக்கும் தெரியும். ஆனால் வந்து கேர்ள்ஸில் வந்து அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்களே
இருக்கிறதுனால நம்ம நிவி அண்ட் வந்து ஷா இவங்களுக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும். ஸோ வந்து என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே தெரியும். அதேமாதிரி ஸ்ரீக்குமே நல்லா தெரியும். ஏன்னா வந்து ஹோபி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவார். ஏன்னா நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவார். ஸோ அதனால் அவங்க 3 பேருக்குமே தெரியும். மற்ற அதர் கேர்ள்ஸ்க்கு தான் வந்துட்டு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ வந்து இதெல்லாம் வந்துட்டு யோசிச்சுட்டு பசங்களாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. எதாவது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடஞ்சிருவாளே, இப்போ என்ன பண்ணுறது, அதுவே ஒரு குழந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பற்றி யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து ஷா வந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஃபேமிலி மொத்தமாக ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்காங்களா. அதை வந்து பார்த்துட்டு என்னாச்சு, எல்லாரும் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கேட்டுட்டு வர நம்ம வந்து ஜேகே தான் இந்த மாதிரி அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, ஓ இதுதானா, இதுக்கு தான் இப்படி எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல நம்ம வந்து ஜீன் வந்து பார்த்துட்டு உனக்கு இது விளையாட்டா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. எனக்கு இது ஒன்றும் விளையாட்டா தெரில ஜீன், கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்களேன். இப்போவே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அவள் லைட்டாக தான் ஹர்ட் ஆவா. ஏன் ஹர்ட் ஆனால் நம்மளாம் இல்லையா, பார்த்துக்க மாட்டோமா? இங்கே பாருங்க, இன்னும் லேட்டாக தெரியறதுக்கு அவள் இன்னும் ப்ரோக் தான் ஆவா. இப்பயே தெரியுறது சைல்டிஷாக இருக்கா, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கா. அவள் அப்படியே மறந்துடுவா, அது அப்படியே முடிஞ்சு போயிடும். இதுவே அவள் மெச்சூர்டாகி அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோவேன், சுத்தமாக உடஞ்சு போயிடுவா. இது நமக்கு தேவையா? அது இப்பயே தெரியறது ரொம்ப நல்லது. என்னெல்லாம் விட்டா நானே போயிட்டு இது தாண்டி உன் ஃபேமிலின்னு சொல்லி ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிடுவேன். என்ன பண்ணுறது, நீங்கள் தான் விட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களா போயிட்டு அப்படியே கவுச்சில் வந்து உட்காராங்க. ஸோ ஷா சொல்கிறதுமே கரெக்ட் தான் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஷா வந்து ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு. ஏன்னா அவங்களுக்கு லைட்டாக ஒரு விஷயம் எப்படி ஹர்ட் ஆகும் அப்படின்னு நல்லாவே தெரியும். அது நம்ம வந்து கடந்துருவோம். ஆனால் அந்த வலி நமக்குள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம ஷா வந்து அதை தான் சொல்ல வராங்க. இப்பயே தெரியறது நல்லது, குழந்தையா விளையாட்டுத்தனமாக இருக்கா அப்படி மறந்துட்டு நம்ம கூட வந்து நம்மளோட லைஃப்குள்ளே வந்துடுவா, நம்ம கூட ஜாலியாக இருப்பா. பட் அது வந்து அப்புறம் தெரியறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவள் வந்து சிரிக்கிறது பொய்யா தான் சிரிப்பா, இப்போ கூட விளையாட்டுத்தனமாக அதை மறந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஷா வந்து சொல்கிறாங்க. நம்ம பசங்களுக்குமே அது கரெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து படுது. ஸோ அவங்களுமே வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம வந்து திரும்பவுமே டோர் ஓப்பன் ஆகுது. என்னன்னு பார்த்தா நிவி வந்திருக்காங்க. ஸோ நிவி வந்துட்டு உள்ளே வராங்க. ஸோ வந்துட்டு ஷாவை பார்த்தோன்னே வந்துட்டு என்ன வர சொல்லிட்டு நீ இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டியா என்ன, சாரி லேட் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து நிவி வந்து ஷாவை பார்த்து சொல்லிகிட்டே வராங்க. ஷாவுமே வந்துட்டு இல்லை ஸோ வந்து இப்போ தான் வந்து ஜஸ்ட் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு ஷுகா தான், ஏன்னா ஷா ஒன்று இன்வைட் பண்ணாங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து 2 பேரும் ஒன்றா வந்துருக்கீங்கன்னா ஏதோ இருக்குது, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹோபியை பார்க்குறாங்க. ஹோபி வந்துட்டு என்னாச்சு நீ எதுக்கு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஷாவையும் நிவியும் பார்த்து கேட்க, இல்லை ஸ்ரீக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. ஸோ வந்து ஸ்ரீன்னு சொன்னனே வந்துட்டு இவ்வளோ நேரம் நார்மலாக உட்காந்துருந்தேன் அந்த மனுஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ல இல்லையா வந்து லீனாயி வந்து கேட்குறாரு, என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. உனக்கு தெரியும்ல ஸ்ரீயோட மூவிஸ் எல்லாமே கேன்சல் ஆகிட்டுருக்குன்னு அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டு ஹோபிக்கு வந்து அந்த விஷயம் தெரியும். பட் வந்து ஸ்ரீக்கு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு அதை வந்து கேட்டோடனே வந்துட்டு நிவியும் வந்துட்டு ஸ்ரீயும் ஷாவும் தான், சில அது எங்களுக்கே இப்போ தான் தெரியும், ஸோ அதுதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல வராங்க. ஸோ அது வந்து ஹோபிக்கு நல்லா புரிஞ்சிருது. ஹனி அது எனக்கு ஆல்ரெடி தெரியும், அவளே சொல்லுவான்னு நினச்சேன், பட் அவள் சொல்கிற மாதிரி தெரியல. நானும் ட்ரை பண்ணிட்டேன், எதுவாக இருந்தாலும் சொல்லு பார்த்துக்கலான்னு. பட் அவளை ஃபோர்ஸ் பண்ண எனக்கு மனசு வரல. ஸோ அதான் அவளே சொல்லட்டும்னு வெயிட் பண்ணுறேன், பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. ஸோ இதை வந்து கேட்டோன்னே வந்துட்டு ஆரம்தான், எல்லா மூவியும் கேன்சல் ஆகுதுன்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஆரம் வந்து ரூம்லேருந்து அப்போ தான், அதாவது ரூம்குள்ளே இருந்திருப்பாரு. அப்போ தான் வெளியே வராரு. இதை கேட்டோன்னே வந்துட்டு எல்லா மூவியும் கேன்சல் ஆகுதுன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சில அவள் ஆல்ரெடி கமிட்டான மூவியெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு சொல்லிட்டு என் மேனேஜர் மூலமாக தான் எனக்கே தெரியும். அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. அதான் ஹோபிக்கு இதை பற்றி தெரியும்ல, அதான் அதை பற்றி கேட்டுட்டு போகலான்னு வந்தோம். மற்றபடி எங்களுக்கும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷாவும் நிவியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இதை வந்து கேட்டோன்னே பசங்களுமே ஒரு மாதிரி என்னடா அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து ஒரு மூவி கமிட் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மூவி கேன்சல் ஆகுதுன்னா அது எவ்வளோ இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. யாருக்குமே இதை பற்றின எந்த ஐடியாவுமே கிடையாது. எதனால கேன்சல் ஆகுது, ஏன் கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே இதை பற்றின எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷுகா தான், சரி ஓகே நீங்கள் இதை பற்றி அவ்வளோக்கா திங்க் பண்ண வேண்டாம், ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஸோ ஸ்ரீ கூட நம்ம எல்லோரும் இருக்கோம்ல அப்படின்னு மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஹோபிக்கிட்ட வந்து நம்ம வந்து ஷுகா வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹோபியுமே வந்து திரும்பி பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறான். பிகாஸ் வந்து அவனுக்குமே தெரியும். ஸோ வந்துட்டு ஏன்னா ஹோபிக்கு வந்து ஸ்ரீ எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு இந்த ஃபேமிலிக்குமே ஸ்ரீ ரொம்ப முக்கியம். ஸ்ரீ யாரு கூடயும் பேசலை, யாரு கூடயும் கனெக்டாக இல்லைனாலுமே ஸ்ரீயை பற்றி ஹோபி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸ்ரீ இப்படி பண்ணுவா, ஸ்ரீ அப்படி பண்ணுவா, ஸ்ரீக்கு வந்து எது வேணும்னு சொல்லி கேட்க கூட
தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம்லாம் சொல்லி வச்சிருப்பாரு. அது மூலமாகவே ஸ்ரீ வந்து இந்த வீட்டில் ஒரு மெம்பராகவே ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோபிக்கு பிடிச்சிருக்குன்னா ஹோபியோட லவ்வர் இந்த வீட்டில் ஒரு பொண்ணு தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. இன்னொன்று வந்து ஹோபி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம ஸ்ரீயை வந்து பிடிச்சிச்சு. அந்த பார்க்காம பழகாமல் ஒருத்தரை பிடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ரொம்பவுமே பிடிச்சி போயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு லவ் இருக்குது. ஸோ எல்லாருமே அதை வந்து பார்த்து ஃபீல் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு ஹாப்பி ஃபீலில் வந்துட்டு இருக்காங்க. ஓகே காஸ்ட் இந்த பாட்டை வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்பரை பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ வாட்சிங்டா. இது வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்டில் வந்துட்டு நான் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ வாட்சிங்.